ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत् परांकुश मुनिं प्रणतोस्मि नित्यं। நமஸ்ததசே நமஸ்தபாயை. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் இந்த ஆண்டு 5 நாட்கள் நாரதகான சபாவின் அறக்கட்டளை இது ஒரு தொடர் உபன்யாசமாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தலைப்பு. ஜகத் பிரசித்தியான புராணம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம், அதனுடைய சாரம் அதை விட பிரசித்தி ஸ்ரீமன் நாராயணியம், அதை ஒரு வருஷம் சொல்லணும்னு ஆக்ஞை. இன்னொரு வருஷம் பாகவதம் சொல்லியாச்சு, பாகவத சாரம் நாராயணியம் சொல்லியாச்சு, ராமாயணம் சொல்ல வேண்டும் என்பது ஆக்ஞை. என்ன பாகவதம் சொன்னாலும் ராமாயணம் சொன்னாலும் இது ரெண்டுமே விபவாவதாரம். ஒன்று திரேதா, மற்றொன்று துவாபர யுகத்தில் நடந்த அவதாரங்கள். அர்ச்சாவதாரத்தின் பெருமை கலியுகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக 108 திவ்யதேச வைபவத்தை ஒரு வருஷம் சொன்னோம். அப்போ ராமாயணம், பாகவத சாரமான நாராயணியம், அர்ச்சாவதார பிரபாவமான 108 திவ்யதேச வைபவத்தை சொன்னோம். இந்த 4வது வருஷம் எண்ணிக்கையில் போயிட்டு இருக்கு. அப்போ 108 சொல்லியாச்சு. அப்போ அதை விட கொஞ்சம் குறைச்சலா ஒரு 5 நாளில் சொல்ல முடியுமான்னு கேட்டதற்குத்தான் 64 கலைகள், ஆயக்கலைகள் 64. இது ஒரு தொடர் உபன்யாசமா 5 நாளா இருந்தது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது நேற்றைய நாள். அப்பேற்பட்ட நேற்றைய நாளில் உபோத்காதம் துவங்கினோம். பல பேர் வந்திருந்தள், பல பேர் நேற்றுக்கு வராமல் இருந்திருக்கலாம், ஏதோ கொஞ்சம் காரியங்கள் இருந்திருக்கும். சரி, இன்னிலேருந்து 4 நாள் வரணும்னு நீங்களே சங்கல்பம் வச்சுருப்பேள் இல்லையா? அதனால இன்றைய நாள் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு ரீகேப் கொடுக்கணும். ஏன்னா பல பேர் நேற்று என்ன சொன்னான்னா, கொஞ்சம் கலைகள்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு, அதனால ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்தா நன்னா இருக்கும், இதுவரை அப்படின்னு என்ன பூர்வ சரித்திரத்தை சொன்னா நன்னா இருக்கும்னா. இந்த 64 கலைகளை பத்தி எங்க இருக்குங்கிறதுல முதல்ல நேற்று பிரஸ்தாபம் பண்ணேன். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல பெருமாள் அம்மா அப்பாவை சிறைச்சாலையிலிருந்து மீட்டெடுத்த பிறகு தான் அவந்தி என்கின்ற ஊரில் சென்று சாந்தீபனி என்கின்ற மகரிஷியினிடம் பயின்றார். என்ன பயின்றார்? பாகவதம் சொல்றது, அஹோராத்ரைஷ்சதுஷ்ஷ்ட்ய சய்யதௌ தாவதி கலாஹ. 64 நாள் ஈக்குவலண்டா அவ்வளவு இரவுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா இந்த யாத்ரா இதெல்லாம் போடும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம், 8 நாள் 7 ராத்திரின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, 7 ராத்திரி தங்குவள், 8வது நாள் அன்னைக்கு மத்தியானம் கிளம்பிடணும்னு அர்த்தம். ஆனா இவர் என்ன சொல்றார், அஹோராத்திரை சதுஷ்ஷ்ட்யா, எவ்வளவு ராத்திரியோ அவ்வளவு பகல். அப்படின்னா என்னன்னா 64 நாள். அப்போ 63 ராத்திரி தானே வரணும் அப்படின்னு கேட்டா இல்ல, 64 ராத்திரி. ஏன்னா 65வது நாள் கார்த்தால பெருமாள் வந்து இன்வெஸ்டிச்சர் செரிமனி, கிராஜுவேஷன் செரிமனி ஆகி கிளம்பிவிட்டார். சமாவர்த்தனம் எப்படி வேத பாகமானவன்னு நடக்கிறதோ கிளம்பிவிட்டார். அப்ப 64 கலைகள் பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் தன் அண்ணாவான சங்கர்ஷணனான பலராமரோடு சாந்தீபனியிடத்தம் பயின்றார் என்பது பாகவதத்துல இருக்கு. பாகவத புராணத்துக்கு 12 வியாக்கியானங்கள்ல இது என்ன 64 கலைங்கிறத அடுக்கியிருக்கா. அது ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ். 2வது சக்தி உபாசகாள், ஸ்ரீவித்யா உபாசகாள், சாக்தாளுக்கு அதிமுக்கியமான கிரந்தம் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் பின்னாடி இருக்கு. சௌந்தர்யலஹரி, அபிராமி அந்தாதி, தேவி பாகவதம், தேவி மாஹாத்மியம், லலிதா திரிஷதி, லலிதா சப்தசதி, துர்கா சஹஸ்ரநாமம் இத்தியாதிகள்லாம் இருந்தாலும்
பிரதானமான கிரந்தம் லலிதா சஹஸ்ரநாமம். அதில் மகாயாக கிரமாராத்யா, மகாபைரவ பூஜிதா, மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சிணி, மகா காமேஷ மகிஷி, மகா திரிபுர சுந்தரி, சதுஷ்டி உபச்சாராட்யா, சதுஷ்டி கலாமயின்னு 64 கலைகளை பற்றி அங்கேயும் சொல்லியிருக்கார். அதுக்கு வியாக்கியானம் பண்ண பாஸ்கராச்சாரியால் அந்த 64 கலை என்னங்கிறதையும் சொல்லியிருக்கார். பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணவா 12 பேர் இந்த 64 கலை என்னன்னு சொல்லியிருக்கா. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ண பாஸ்கராச்சாரியாலும் சொல்லியிருக்கார். அதையும் நான் டேலி பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ டேலியில் நம்ம பண்ணணுமே, இவர் சொன்னதும் அது சொன்னது இது வேறையா அது வேறையான்னுட்டோம். ஏன்னா இப்போ நம்ம பக்ஷணமே நம்ம பண்ணுறபடி பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும். புதுசாக ஏதாவது பண்ணணும்னு 2 பேர்கிட்ட கேட்டால் அது குழம்பும். ஏன்னா அடமாவுக்கு இவா இந்த பருப்பு சேர்க்கலாம்பா, ஒருத்தர் வேண்டாம் அரிசி போடாதீங்கோம்பா, ஒருத்தர் கீன்வா போடுங்கோ கொஞ்சம் புரோட்டீன் ஜாஸ்தி ஆகும்பா, ஏதாவது ஒன்று வரும் இல்லையா. அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2வது ரெஃபரன்ஸ். 3வது, இது முதல் நாள் சரஸ்வதி தேவியுடைய பிரதிமை இங்க வைக்கப்பட்டிருந்தது. ஆயக்கலைகள் 64 நேயமுடர் உணர்விக்கும் என்னம்மைனர் கம்பர். அதனால அந்த 64 கலைகள், இதுல ஒரு சின்ன அபிப்பிராய பேதம் உண்டு. கம்பர் தான் அந்த பாடல் பாடினாரா ஒட்டக்கூத்தர் பாடினாரான்னு. ஆனா கம்பருடைய ராமாயணம் யுத்த காண்டத்தோட முடிஞ்சுருது. தமிழ்ல இருக்கக்கூடிய உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர் எழுதினது. சம்ஸ்கிருதத்தில உத்தரகாண்டத்தையும் சேர்த்து எழுதினது வால்மீகி. தமிழ்ல கம்பர் என்ன பண்ணிவிட்டார், யுத்த காண்டம் வெறிக்கும் பட்டாபிஷேகம் வெறிக்கும் தான் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ்ந்த பரதன் வெண் குடைக்கவிக்க மற்றிருவரும் கவரி வீச விரைசரி குழலி ஓங்க வெண்ணெய் நல்லூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலின்னு பட்டாபிஷேகத்தோட முடிச்சுட்டார். ஏன்னா அவர் இருந்த காலகட்டத்தில் ஒரு தி எண்டு சுபம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சாதான் மக்கள் படிப்பா. உத்தரகாண்டத்தில் நமக்கு கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள், கர்ப்பவதியா இருக்கக்கூடிய சீதையை நடுக்காட்டில் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்பருக்கு ஒவ்வொல. இந்த மாதிரி ஒரு மலையாளம் ஃபிலிம் கிளைமேக்ஸ் மாதிரி கொடுத்துட்டா எவ்வளோ இப்போ ஒத்துப்பாளோ மாட்டாளோங்கிறதுக்காக அவர் ஒட்டக்கூத்தர் எழுதி வச்சுட்டார். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது வால்மீகி தான் எழுதினார். அதனால இது ஒரு சின்ன அபிப்பிராய பேதம். இந்த ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பிளங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராதிடர் அப்படிங்கிற அந்த பகுதியை, சரஸ்வதி அந்தாதியை கம்பர் இயற்றினாரா ஒட்டக்கூத்தர் இயற்றினாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. யாரோ ஒரு நல்லவர் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்துல நமக்கு தேவைப்படுறது ஆயக்கலைகள் 64. அப்ப சரஸ்வதி பிரதிமையை வைத்து நேத்து இங்க 64 கலை சொல்லியாச்சு. கிருஷ்ணர் உடனே நாரதகான சபால சொன்னார், என் சுவாமி முதல்ல எங்கிட்டேருந்து ஆரம்பிச்சுட்டு என் பிரதிமையே வைக்கலையேன்னுட்டு. அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு காம்ப்ளான் சாப்பிட்ட குழந்தை மாதிரி ஒரு 7 அடிக்கு நின்றுருக்கார் கிருஷ்ணர். அதனால இது 3வது ரெஃபரன்ஸ். 4வது தியாகராஜருடைய கீர்த்தனை. பாகவதம் பிரம்மாண்ட புராணங்கள்லாம் புராண காலகட்டம். கம்பருடைய ராமாயணம் எப்படி தொட்டு பார்த்தாலும் அந்தாதி இத்தியாதிகள்லாம் பார்த்தாலும் ஒரு 1000 வருஷம். இதே தமிழகத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகான் தான் தியாக பிரம்மம். அவர் ஒரு கீர்த்தனையில் எடுக்கிறார். 64 கலையை பத்தி தெரிஞ்சுக்கணும். நன்னா நாரதகான சபால 5 நாளும் போயிடுங்கோ. ஆனா கர்மா மாறாது, உம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா விடாது. களல நேச்சின மூனு ஜேசினதி காகவேமி అరవై నాలుగు కళల నేర్చిన కలిమి లేములకు కారణంబు నీవే కలిమి లేములకు కారణంబు నీవే కరుణ చూడవే కడుపు కోరకే కళల నేర్చిన కోరి నువ్వుల కొండ తీసి సింగిళి ముని కూర్మి భూజించేన వైరి తమ్ముడు సారమైన రంగని ఇల్లు చేచిన సరసత్యాగరాజ వినుత బ్రోవవే కళల నేర్చిన 64 கலைகளை பத்தி தியாகராஜர் சொன்ன கீர்த்தனை ரொம்ப யுனிக்கான ஒரு கீர்த்தனை. ஏன்? விஷயம் காம்பீரியம், ராகமும் அவர் மட்டுமே பயன்படுத்திய ராகம் தீபகம்னு பேரு. அதனால 4 ரெஃபரன்ஸ் எடுத்தோம். அதுக்காக தான் முதல்ல சொன்ன கிருஷ்ணர் பலராமருக்காக இந்த ஸ்லைடு ஏஐன்னு ஒரு பெரிய ஜெகதாச்சாரியன் பண்ணியிருக்கார். அடுத்தது இது சதுஷ்டி கலாமயின்னு லலிதா பரமேஸ்வரிய ஏஐ தெரிஞ்சுட்டு பண்ணியிருக்கார். அப்புறம் அந்த சுவாமி, அதே சுவாமி ஏஐ இதையும் ஜெனரேட் பண்ணி விட்டார், சரஸ்வதி தேவியை. தியாகராஜர், என்ன சுவாமி தியாகராஜர் மாதிரியே இல்லையே மீசையெல்லாம் வச்சுருக்காருன்னா, இது பாருங்க ஏஐ எப்படி ஜெனரேட் பண்ணி விடுத்தோ இது அந்த தியாகராஜர் தான். அதனால இப்போ பிரம்மா எல்லா நாடகத்திலையும் தாடி வச்சுருப்பார்.
யாரு பிரம்மாவை போய் தாடி வச்சுன்றதை பார்த்தா? நாடகம்னா பிரம்மாக்குன்னா தாடின்னு கரெக்டா அவளே வச்சிருவா. அதனால இது தியாகராஜர்னு நீங்களே மனசுல பாவிச்சுக்குங்கோ. இப்ப அடுத்தது, இப்போ இன்டெலெக்சுவல் ஆர்ட்ஸ் 64 கலைகள் புஸ்தகத்துல இருக்கே வழியா அதை பக்கெட் பண்ணல. இப்ப நம்ம பார்க்க போறது முதல் பக்கெட் இன்டெலெக்சுவல் ஆர்ட்ஸ் அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன். வரக்கூடிய காவியம், முதல்ல வரக்கூடிய கலா காவியம், அதுலதான் காளிதாசனுடைய சாகுந்தலத்திலேருந்து எடுத்துட்டோம். உங்களுக்கு இந்த காலில் முள்ளு குத்தினது, அவ பின்னாடி துஷ்யந்தனை திரும்பி பார்க்கறது, அதையே அழகா காளிதாசன் ஒரு காவியமாக ஒரு 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 ஸ்லோகமாக வடிச்சது. ஸ்லோகமாக வடிச்சத பிரின்ஸ் ரவிவர்மா ஒரு பெயிண்டிங்கா வகுச்சதை பார்த்தோம். சரி, இப்போ இதுல இந்த 2 ஸ்லைடு இருக்கு. இது நான் என்ன யோசிச்சேன்னா, இதையும் சொல்லிடலாம். காவியம்ங்கிற ஒரு அழகுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டாமா? ஸ்ரீமத் ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல நான் ஏன் காளிதாசனை சொல்லிவிட்டு வால்மீகியை சொல்றேன்னா, காளிதாசன் ஒரு பெரிய கவி, சந்தேகமே இல்லை. அந்த காளிதாசன் சொல்றான், மனோ வஜ்ர சமுத்கீர்ணே பூர்வஸ்யே அஸ்திமேகதிகின்னு, பூர்வ சூரிபிகின்னு எனக்கு முன்னாடி வாழ்ந்த மகான் வால்மீகின்னர். வால்மீகியுடைய the epitome of or the zenith of his poetic ability is known in சுந்தரகாண்டம். ராமாயணத்தை நன்னா மூல பாராயணம் பண்ணவா, ஓரளவுக்கு சம்ஸ்கிருத பாஷா ஞானம் இருக்கக்கூடியவாளை போய் கேட்டேன்னா, வால்மீகியினுடைய கவித்துவம், the poetic scholastic abilities rises, அந்த பெல் கர்வ்னு மேத்ஸ்ல படிப்போம், அப்படியே ஜம்முன்னு போய் சுந்தரகாண்டத்துல போய் நிற்கும். அதுவும் சுந்தரகாண்டத்துல ஹனுமான் கடலை கடந்து இப்ப லங்கா பிரவேசம் பண்றார். கொஞ்சமா சாயங்கால வேளை ஒரு 5:30-6 மணிக்கு பிரவேசம் பண்றார். பண்ணிட்டு அந்த ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் வியந்து பார்க்கிறார். அதெல்லாம் ஒரு 50-60 ஸ்லோகங்கள்ல வால்மீகி இறைச்சிருப்பார். லங்கா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. இல்லை டூரிசம்னா ஒரு ஒரு கைடு போடுறோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். லங்காவை பார்த்தா விசிட் லங்கா, நீங்களே போயிடுவேன் லங்கைக்கு. சுவாமி நீங்கள் லங்கைக்கு டூர் போடக்கூடாதானா? நான் போடுவேன். இந்த ட்ரம்ப் எப்போ சண்டைய ஆரம்பிக்கிறாருன்னே தெரியல. அது விமானத்தில் போகிறவாள்லாம் அவளே சந்தேகப்படுறா, நம்மளும் இடிச்சு பண்ணி விட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் தேசத்துக்குள்ளேயே நம்ம போகலாம்னு இப்போ ரொம்ப ஆச்சாரமாக கடலை கடக்கப்படாதுன்னு ஒரு வருஷத்துக்கு வச்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஆச்சாரம். சரி, இப்போ என்னென்ன விஷயம்னா, ஹனுமான் உள்ள பிரவேசம் பண்ணுறார். ஒரு சர்க்கம் முழுக்க ஹனுமான் சந்திரனை வர்ணிக்கிறார். இதை நீங்க சந்திரனை வர்ணிக்கக்கூடிய அழகை பார்த்துட்டேன்னா யூ வில் பி சர்ப்ரைஸ், இப்படி இல்லாம வர்ணிப்பாருன்னு. ஆனால் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. முதல்ல அவர் என்ன வர்ணிக்கிறாருன்னு பார்ப்போம். ஹம்சோ யத ராஜத பஞ்சரஸ்தஹ. ஹம்ச அப்படின்னா ஒரு பறவை. அந்த பறவை என்ன பைனாமியல் நாமன்கிளேச்சர்னு கேட்காதீங்க. அந்த பறவை இன்னைக்கு இல்லை, ஏதோ ஒரு நல்ல பறவை, ஹம்சம், அன்னம்னு பேர். அந்த அன்னத்தை ஒரு கூண்டுல போட்டு வச்ச மாதிரி இருக்கான் ஆகாசத்துல இருக்கக்கூடிய சந்திரன். முதல்ல சிமிலியா பார்த்தேன்னா கொஞ்சம் உதைக்கும். ஆகாசத்துல ஒரு ஹம்சம் பறந்திருப்பது போல் சந்திரன் இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. வெள்ளி நிறைந்த கூண்டில், வெள்ளியால் செய்யப்பட்ட கூண்டில் இருக்கும் ஹம்ச பறவை போல் சந்திரன் இருக்காருன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னன்னா, சந்திரன் கிட்டேந்து வரக்கூடிய கிரணங்கள், த ரேஸ், அதெல்லாம் வெள்ளி மாதிரி இருக்கான். அதுக்குள்ள ஒரு சந்திரன் இருப்பது ஒரு அன்னப்பறவையை போல். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது கொடுக்கிறார் பாருங்க. சிம்ஹோ யதா மந்தர கந்தரஸ்தஹ. மழைக்காலம் முடியும் வரை ஒரு ஆண் சிங்கமானது ஒரு குகைக்குள்ளே இருக்கும், பிறகுதான் வெளியே வரும். அதனாலதான் மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம்னு ஆண்டாள். அது வரைக்கும் அது குகைக்குள்ள இருக்கும். குகையிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிம்மம் போல் ஆகாசத்துல சந்திரன் இருக்கு. ரெண்டாவது. மூணாவது, வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்தஹா. ஒரு ஆனை மீது பவனி வரக்கூடிய ஒரு க்ஷத்ரிய போர் வீரன் எப்படி வருவானோ சந்திரன் இருக்கின்றான். என்ன சார் இது, யானை மேல அவர் வருதுன்னா என்னன்னா, இது ஒரு சின்ன பியூட்டி இருக்கு. என்னன்னு சொல்லிடுறேன், முதல்ல முடிச்சுடுறேன் அப்புறம் சொல்றேன். சந்திரோ பிப்ராஜ ததா அம்பரஸ்தஹா. அப்படி சந்திரன் ஆகாயத்தில் இருக்கிறான். என்ன சொல்றாருன்னா, 3 சொல்றார். ஒரு வெள்ளியால் செய்யப்பட்ட கூண்டில் ஒரு அன்னப்பறவை இருப்பது போல் ஆகாசத்தில் சந்திரன் இருக்கின்றான். மழைக்காலம் முடியும் வரை நான் குகைக்குள்ளே இருப்பேன் என்று காம்பீரியத்தோடு ஒரு சிங்கம் எப்படி இருக்கின்றதோ சந்திரன் இருக்கின்றான். ஒரு வீரம் நிறைந்த ஒரு ஆணையின் மீது க்ஷத்ரியன் எப்படி வருவானோ சந்திரன் இருக்கின்றான். என்ன சார் ஒண்ணுமே புரியலையேன்னா ஒரு விஷயம்.
எல்லா ஊர்லேயும், மெட்ராஸ்லேயும் சரி பெங்களூர்லேயும் சரி, எந்த மெட்ரோ எடுத்துட்டாலும் ராத்திரி ஒரு மாதிரி 12 வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுங்கோ. அடியனுடைய உபன்யாசம் கேட்டுட்டு ஒரு சின்ன அல்பாசை தான் கேட்டுட்டு அப்புறம் தூக்கம் வந்துடுறது. தூங்கலான்னு போகிற சமயத்தில் ஒரு 12:30 மணிக்கு ராத்திரி தட தட தடன்னு அந்த ஹார்லி டேவிட்சனுடைய சத்தம் கேட்கும். ஏன்னா அப்போ தான் எங்கள் ஊரில் பெங்களூரில் கொஞ்சம் ரோடு காலியாக இருக்கிறதுனால அந்த குழந்தை 1 கோடி கொடுத்து ஹார்லி டேவிட்சன் வாங்கிடுத்து. பகலில் ஓட்டவே முடியாது எங்கள் ஊரில். அதனால் ராத்திரி அது 12:30 மணி வரைக்கும் காத்துட்டுருக்கோம். தட 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 தடன்னு ஓடக்கூடிய அந்த வண்டியில் ஒரு வீரன் இருந்தால் என்ன அட்வான்டேஜ்? ஊர் முழுக்க காமிக்கலாம் எனக்கு ஹார்லி டேவிட்சன் இருக்குன்னு. என்ன டிஸ்அட்வான்டேஜ்? அது ஓட்டுற ஸ்பீடில் உங்களால் சட்டுன்னு இறங்கவே முடியாது. அதுபோலே ஒரு வீரன் ஆனை மீது இருக்கான்னா சந்திரன் தவிக்கிறார்னு அர்த்தம். அதை ஹனுமான் அவ்வளவு அழகா சொல்றார். எப்படி தவிக்கிறார்? அடுத்த ஸ்லோகம், ஸ்திதக்த குத்மானிவ தீக்ஷ்ண ஸ்ருங்கஹ மஹாச்சல ஸ்வேத இவோச்ச ஸ்ருங்கஹ ஹஸ்தீவ ஜாம்பூதன பத்த ஸ்ருங்கஹ ரராஜ சந்திர பரிபூர்ண ஸ்ருங்கஹ. இது ஒரு மாதிரி ஜெனரேட் பண்ணிருக்கு. இது என்னன்னு அப்புறம் சொல்றது, இது சரியா பண்ணல. பட் ஐ டெல் யூ வாட் இஸ் த ரெஃபரன்ஸ். வாட் வால்மீகி சேஸ், ஹனுமான் சந்திரனை பார்த்துட்டு சொல்றார், ஸ்தித ககுத்மானிவ தீக்ஷ்ண ஸ்ருங்கஹா. ஒரு கண்ணங்கரேல் இருக்கக்கூடிய ஒரு கக்கு, அந்த ஒரு ஹம்ப் இருக்கும் இல்லையா புல்லுக்கு, அதுக்கு கக்குன்னு பேரு. அந்த கக்கு மேல புரஞ்சயன் நின்று சண்டை போட்டதுனாலதான் ககுத்ஸ்தகான்னு பேர் அவனுக்கு. ககுத்ஸ்தனான அந்த ராஜாவின் பரம்பரையில ராமன் வந்தபடியால் தான் அவனுக்கு காகுத்ஸ்தன்னு பேரு. கக்குன்னா அந்த ஹம்பு, அந்த ஒரு காளைக்கு இருக்கக்கூடிய ஹம்பு, அந்த காளைக்கு 2 கொம்பு. சந்திரனை பார்த்தா 2 கொம்பு இருக்கக்கூடியதா மாதிரி தெரியறது. ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ். மகாச்சல ஸ்வேத இவோச்ச ஸ்ருங்கஹா. நீங்க யோசிச்சு பாருங்க, பத்ரிநாத்துக்கு போயிருக்கள் கிட்டத்தட்ட February March மாசம், இன்னும் அக்ஷய திருத்தியே ஆரம்பிக்கல, ஆனா நீங்க போயிருக்கள். யூ see beautiful 2 large mountains, அப்படியே ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ் தெரியறது, சுத்தி இருட்டு. அப்போ 2 மலை ஸ்னோல இருந்தா வெளவெளேன்னு அந்த மலை தெரியறது, பேக்ரவுண்ட் பிளாக். ரெண்டாவது ரெஃபரன்ஸ், ஹஸ்தீவ ஜாம்பூதன பத்த ஸ்ருங்கஹா. ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட், ஏஷியன் எலிஃபென்ட் நம்ம 2ஆ பிரிப்போம். ஏஷியன் எலிஃபென்ட்டுக்கு மஸ்தகம் இப்படி வந்துட்டு இப்படி போகும், ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்டுக்கு இப்படி வந்துடும். ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் மேல் எலிஃபென்ட்டோட டஸ்க் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்காது, இப்படி வந்துட்டு இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆணையின் ஸ்ருங்கம்ங்கிறார். இதனால என்ன சொல்ல வர்றார்னா, ஹனுமான் லங்கைக்குள்ள போன ராத்திரி சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்துல தான் அந்த சந்திரன் மேல அந்த ஷேடோ உங்களுக்கு பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ்ல அது 2 கொம்பு மாதிரி தெரியும். அந்த இடத்துல கிரகணம்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல. நீங்க எப்படி கண்டுபிடிச்சேன்னா அதுதான் காவியம். நீங்க ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்டை கூட ஒரு கவித்துவத்தோட சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாரதகான சபைக்கு வரணும். தெரியுறதா? அதனால இது முதல்ல சொன்ன விஷயம். ரெண்டாவது பிரஹேலிகான்னு பேரு, அது கேள்விப்பட்டிருப்பேள். வியக்தீகிருத்ய கமப்யர்த்தம் ஸ்வரூபார்த்தஸ்ய கோபனாத் எத்திர பாஹ்யாந்தராவர்த்தௌ கத்யேதே சா பிரஹேலிகா. எது ரிடிலா இருக்கோ, விடுகதையா இருக்கோ, அதுக்கு பிரஹேலிகான்னு பேரு. ரெண்டாவதா சொல்லப்பட்ட விஷயம். அதுல தான் நம்ம இந்த இஜிப்சியன் சிவிலைசேஷன்ல அடியன் போன போது எடுத்த போட்டோ. அதுலேருந்து எப்படி, இதுலேருந்து எப்படி RXன்னு டாக்டரோட சிம்பிள் வந்ததுங்கிறது தான் இந்த 2வது ரிடில். இதை தான் நம்ம பார்த்தோம். மூணாவது பிரதிமாலான்னு பேர். பிரதிமாலான காமசூத்திரத்திலேயே சொல்லியிருக்கார் வாத்ஸ்யாயனர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. பாரத தேசத்துல பொழுதுபோக்குக்காக எல்லாரும் பேசும்போதே கடைசி வார்த்தையிலேருந்து முன் வார்த்தை வாங்கி இப்ப நம்ம ஒரு கேம் அந்தாக்ஷரின்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருக்கும்போது அந்தியாக்ஷரி அப்படின்னு எடுக்கிறா. அந்த அந்தாதி கிரமத்தில் பேசுவதுதான் பிரதிமாலா அப்படின்னு பேரு. இது 3வது கலை. அதுக்கு உண்டான ஸ்லோகம், பிரதிஸ்லோகம் கிரமாப்யத்ய யத்ர சந்தாய அக்ஷரம் அந்திமம் படேதாம் ஸ்லோகம் அந்யோன்யம் பிரதிமாலேதி சோச்சியதே. இன்னைக்கு மட்டும் வந்தவாளுக்கு, நேற்று வர முடியாதவாளுக்கு கொஞ்சம் நான் வேகமா போற மாதிரி தெரியும். இது நேற்றைய தினம் சொன்ன விஷயத்தை சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் வச்சேன்னா அப்புறம் 64 கலை முடிக்க முடியாது. சட்டுன்னு இது 3வது கலை பிரதிமாலா. 4வது தான் துர்வாச்சக யோகா.
டங் ட்விஸ்டர்னு பேர். அப்படியே எந்த மொழியா இருந்தாலும் சரி, தமிழா இருக்கட்டும், துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய, தூவும் மழை, மாமா மானி, யா மாமா, காமா மாழி, காழியா, என்னெல்லாம் பெரியோர்கள் எழுதியிருக்காளோ எல்லாம் கரிதி குச்சு மக்கரி சரசிக்கு கரி தரிக்கி நீ மக்கரிதி குச்சு கர கரி தரையன் கரி மக்கரிக்கு மக்கரிக்கு கரி பர மனுச்சு நான் தலை கூத்தலை பத்தல் வர துருப்பத்தன், இது போத்தனர் எழுதியிருக்காரு. எந்த மொழி எடுத்துட்டாலும் ஏதாவது ஒன்று இருக்கும். ஹிந்தியில் நான் படிக்கும்போது ஒன்று சொல்லுவா, கடக் சிங் கே கடக்னே சே கடக்தி ஹே கிடுக்கியா, கிடுக்கியோं கே கடக்னே சே கடக்தா ஹே கடக் சிங் அப்படின்னு ஹிந்தியில் ஒன்று. எல்லா மொழியிலையும் ஒன்று உண்டு. இதுக்கு துர்வாச்சக யோகான்னு பேர். அப்படின்னா ஒரு மொழி நன்னா பேசணும்னா அந்த மொழிக்குண்டான டங் ட்விஸ்டரை கத்துண்டு பேசினா மொழி சாதாரணமாக பேசலாம். சாதாரணமாகவே மொழி பேசும்போது நாக்கு தயங்கித்துன்னு வச்சுங்கோ, அப்புறம் துர்வாச்சக யோகா பயன்படாது. இதை எழுதி வச்சிருக்கிறவர், உச்சாரணே கிளேஷ கிருதிர் ஞானம் சாஹி கலாஸ்மிருதா அப்படின்னு இந்த இடத்துல இந்த துர்வாச்சக யோகா த ஆர்ட் ஆஃப் டங் ட்விஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் 4வது விஷயம். 5வது தான் அக்ஷர முஷ்டிகா கதனம். அதையே நம்ம இன்னைக்கு ஒரு கேமா மாத்திட்டோம். இங்கிலீஷில் அதுக்கு டம் ஷராட்ஸ்ன்னு பேர். இந்த டம் ஷராட்ஸில் இப்படி வச்சு இப்படி சொன்னால் இங்கிலீஷு, இப்படி சொன்னால் ஹிந்தி, இது சொன்னால் தமிழ், என்னென்னமோ இந்த ஒரு வச்சுருக்கோம் பாருங்க. இது நாட்டிய சாஸ்திரத்தில் அந்த காலத்து ரூலே வச்சுட்டா. இப்படி வச்சுண்டா ஒரு சந்திரன், இப்படி வச்சுண்டா ஒரு புஷ்பம், இப்படியே மலர்ந்ததுன்னா ஒரு தாமரை. இதுக்கு பதாக ஹஸ்த விநியோகான்னு பேர், திருப்பதாகம், அந்த மாதிரி ஒன்னொன்னா நாட்டிய சாஸ்திரத்தில் பிரயோகம் உண்டு. அதனால இன்னொன்று இப்போ நம்ம காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, டம்புன்னு ஒரு வார்த்தை சொன்னால் it may hurt one section of people. அதனால இப்போ நம்ம எப்படி அதை சொல்லணும்னா, people who are short of hearing, people who are short of speaking, அந்த மாதிரி டிசபிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஆர்ட்டுங்கிறா. என்ன சுவாமி இதெல்லாம் ஒரு ஆர்ட்டான்னு கேட்டால் இது ஒரு ஆர்ட். அதனால அக்ஷர முஷ்டிகா கதனம்னு பேர். அதுக்கு ஸ்லோகம் எடுக்கிறார். ஆகாரைர் இங்கிதைர் கத்யா சேஷ்டயா பாஷிதேனச்ச நேத்திரவக்ர விகாரைச்ச கிரஹ்யேதே அந்தர்கதம் மனஹா. கண்ண சைவில் கூட தெரியுங்கிறார். இதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன் அக்ஷர முஷ்டிகா கதனத்துக்கு. உலகத்தெல்லாம் பெருமாள் படைச்சுட்டார். படைச்ச உடனே பெருமாள் கிட்ட போய் யாரோ கேட்டா, படைச்சதற்கு பிரமாணம் என்ன, வாட் இஸ் த பெஞ்ச் மார்க், எதையாவது நீ வச்சுட்டு படைச்சிருக்கணும் இல்லையா. அதுக்கு பராசர பட்டர் எடுக்கிறார். தது இங்கித பராதீனஹா. ஸ்ரீ மகாலட்சுமியுடைய கடைக்கண் பார்வையை பாப்பாராம் பெருமாள். மகாலட்சுமி அன்னைக்கு என்னவோ கோவத்தோடு அப்படி மேலே பார்த்தானா ஸ்வர்க்கத்தெல்லாம் சிருஷ்டிச்சுருவான். இப்படி அவ நேர சமமாக பார்த்துட்டான்னா ஆழ்வார்பேட்டை வெஸ்மாம்பலத்தெல்லாம் சிருஷ்டிச்சுருவர். அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்துட்டார்னா பாதாள லோகம். இப்போ இந்த ஹார்மூ ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது. ஏதாவது அங்கே பிரளயம்தான், அது உள்ளேயும் போக முடியாது வெளியிலும் வர முடியாது பாருங்க. அது அந்த காலத்து சிருஷ்டிச்சுருவர் பெருமாள். அப்படின்னு கண்ணசைவில் வச்சுட்டு பெருமாள் கணிக்கிறது தான் அக்ஷர முஷ்டிகா கதனம்னு பேர். அது 5வது கலை. 6வது கலை தான் மிலேச்சித விகல்பகா. மிலேச்சன்னு சொன்னாலே ஃபாரின் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபாரின்ங்கிற வார்த்தைக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். 2015 முதல் முறையாக யூஎஸில் போய் உபன்யாசம் பண்ணுறேன். அது வெஸ்ட் கோஸ்ட் முடிச்சுட்டு மிட் வெஸ்ட் முடிச்சுட்டு ஈஸ்ட் கோஸ்ட் முடிச்சுட்டு மிட் வெஸ்ட் முடிச்சுட்டு வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்தேன். பே ஏரியாவில் எனக்கு 4 நாள் உபன்யாசம் 2015 மார்ச்சில். 2வது நாள் அவள் என்னை கூப்பர்டினோங்கிற இடத்துலேன்னு கூட்டின்னு போயிருந்தா. அங்கே ஒரு அமெரிக்கன் நடந்து போயின்னு இருக்கார். எங்கள் காரில் ஒரு மாமி யார் கூட்டுன்னு வந்தாலோ அவளுடைய அம்மா பாரத தேசத்துலேன்னு வந்திருக்கா, அவளுடையே இருக்கா. அந்த மாமி என்கிட்ட சொல்கிறா, பாருங்க ஃபாரினர் நடந்து போகிறார். அதாவது கூப்பர்டினோவில் ஒரு அமெரிக்கன் நடந்து போனால் நமக்கு அவர் ஃபாரினராக இருக்காருன்னா நான் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்க. அதனால் இந்த ஃபாரின் அப்படிங்கிற சப்தத்தை நம்ம பெரியவாள்லாம் சொல்லும்போது கூட அது மிலேச்சன்னு சொல்வா. மிலேச்சித விகல்பகான எனி லாங்குவேஜ் தட் இஸ் நாட் நேட்டிவ் டு திஸ் லேண்ட். இப்போ விதுரன் பஞ்சபாண்டவாள் கிட்ட நீங்க அரக்கு மாளிகைக்கு போயின்றிருக்கேள், ஜாகிரதையா இருங்கோங்கிறத கம்யூனிகேட் பண்ணும்போது 3வது ஆளுக்கு தெரியாம கம்யூனிகேட் பண்ணார். கக்ஷக்னஹ சிசிரக்னஸ்ச மகாகக்ஷே பிலோகசஹ ந தேஹேதிதி ச ஆத்மானம் யோ ரக்ஷதி சஜீவதி. சூரியனுடைய கிரணங்கள் காலையில் முளைக்கக்கூடிய அந்த புல்லின் நுனியில் அமர்ந்திருக்கக்கூடிய பனித்துளியை அழிக்கும். அதே சூரியனுடைய கிரணங்கள் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய புல்லையும் எரிக்கும். ஆனால் எரிக்கக்கூடிய அந்த அக்னியோ சூரியனோ பூமிக்குள்ளே புதைந்து கிடைக்கும் எந்த ஒரு ஜீவராசியையும் அழிக்காது. புரிந்தவன், தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, பிஸ்தா,
என்று அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இதை புரிஞ்சுட்டார் யுதிஷ்டிரன். அதனால தான் அரக்கு மாளிகையிலேருந்து வெளியில போகும்போது கீழே ஒரு பொந்து போட்டுண்டு வெளியில போனா. அப்போ at the highest level of political governance there has to be a language which the general people should not understand. அப்பதான் ஒரு டிசிஷனை சட்டுன்னு உங்களால ரிவீல் பண்ண முடியும். இதோ நாளைக்கு அடிக்க போறேன், கார்த்தால 5 மணிக்கு பண்ண போறேன் அப்படின்னு முகூர்த்தம் எல்லாம் குடிச்சுட்டு அஷ்டமி நவமி பரணி கிருத்திகை எல்லாம் பார்த்துட்டு நீங்க அடிச்சேன்னா அடுத்த கண்ட்ரி அப்படியே ஹுஜூ ஜாலி ஆயிடுவா. அது யாருக்கும் தெரியப்படாது. அதுதான் மிலேட்சித விகல்பகா. அப்படின்னா ஆத்துல குழந்தைக்கு தெரியாம அப்பா அம்மா ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுங்கோ, அந்த குழந்தைக்கும் தெரியக்கூடாது, அந்த குழந்தைக்கு பாஷா ஞானம் இருக்கக்கூடாது. அதனால தான் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா 2 மொழிக்கு மேல கத்துக்க வேண்டாங்கிறா. அதுக்கு 3வது மொழி தெரிஞ்சு கொடுத்தனா அப்பா அம்மா எந்த மொழியில பேசுவா. அதனால என்ன சொல்ற, மொழியே கத்துக்காதீங்க, அதனால அப்பா அம்மா ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு போறான். அதுதான் மிலேட்சித விகல்பகான்னு பேரு. இதுதான் 6வதாக இருக்கக்கூடிய கலை. 6வதான அந்த கலைக்குரிய ஸ்லோகத்தையும் படிச்சுடுறேன். வாக்கிருதிர் குப்த ரூபேண ஞானம் தஸ்ய கலாஸ்மிருதா. இதுதான் 6வது கலை. 7வது கலை தான் லெக்சிகோகிராஃபி. அதுக்கு தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜருடைய சரித்திரத்திலேருந்து எடுத்து நம்ம இந்த தாமரையை வச்சுட்டு கப்பியாசம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னோம். ஒரே வார்த்தை கபிஹி ஆயாசம். கப்பியாசத்துக்கு என்னெல்லாம் அர்த்தங்கள் இருக்குங்கிறத அவர் சொன்னார். இதுதான் அபிதான கோஷா சமானார்த்தக சப்தானாம் ஞானம் சாஹி கலாஸ்மிருதா. ஒரே விதமான வார்த்தைகள், அது வெவ்வேறு அர்த்தத்தை சொல்லும். இப்போ சில வேர்ட்ஸ் மே சீம் த சேம் பட் தே வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். இங்கிலீஷ்ல கிவ் மீ பீஸ் அப்படின்னா PEACE, கிவ் மீ அ பீஸ் அப்படின்னா PIECE. எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்? ஒரே மாதிரி தானே சவுண்ட் இருக்குன்னா முன்னாடி போட்டிருக்கக்கூடிய ஆர்டிக்கலை வச்சு ஏ அப்படின்னு போட்டுட்டா இன்டெஃபினிட் ஆர்டிக்கல். அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இருக்கக்கூடிய நிம்மதிங்கிற பீஸுக்கு முன்னாடி அ பீஸ்ன்னு போட முடியாது. PIECEக்கு முன்னாடி தான் ஏ போட முடியும். இதே ஹிந்தியில கல் மே ஆயா தா, கல் மே ஆவுங்கா. நாளைக்கும் நேத்திக்கும் ஒரே வார்த்தை தான் கல். ஆனா பின்னாடி வரக்கூடிய அந்த வேர்பை வச்சு ஆயா தான பூத்கால் அப்படின்னா நேற்றைய நாள், ஆவுங்கான பவிஷ்யத் கால் அப்படின்னா நாளைய நாள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் இங்கிலீஷ்லயே டிமான்ஸ்ட்ரேட்னு ஒரு உச்சாரணம் இருக்கு, டெமான்ஸ்ட்ரேட்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை இப்படிதான் நீங்க போனை யூஸ் பண்ணணும்னு காமிச்சா அது டெமான்ஸ்ட்ரேஷன். I have to demonstrate it. இதே ப்ரொட்டஸ்டா இருந்தாலும் அதுக்கு டிமான்ஸ்ட்ரேஷன் மார்ச்ன்னு தான் அதுக்கு பேரு. எப்படி நீங்க யூஸ் பண்றேளுங்கிறதுல தான் உங்களுக்கு சப்த ஞானம் உண்டாகும். இதுதான் லெக்சிகோகிராஃபி, அபிதான கோஷா அப்படின்னு அந்த 7வது. 8வது சந்தோ ஞானம். சந்தோ ஞானம்னா நீங்க ஒரு பொயட்ரி படிக்கிறேன், அது சம்ஸ்கிருதமாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். அது படிக்கும் போதே உங்க கண்ணுலேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுடணும் இந்த இடத்துல எங்க பாஸ் கொடுக்கணும்னு. இப்போ மனவினால கிஞ்ச ராதட்டே அப்படின்னு தான் பிரிக்கணும். மனவியாழ கிஞ்சரா தட்டே அப்படின்னு பிரிச்சுட்டாருன்னா தியாகராஜர் எங்கேயாவது போக வேண்டியதுதான். எதுக்குன்னா ராதா, இது ராதா, அதி ராதா, ராதான்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தெலுங்குல, அட்டேனா நீ, ராதா பிளஸ் அட்டே இஸ் ராதட்டே. அந்த ராதட்டையே இப்போ அலைபயுதேக்க அப்படி முடிச்சா என்ன இருக்கும்? நாவே வரலன்னா எப்படி? மனவியாழ கிஞ்சரா தட்டே என்னாச்சு? தட்டையை விடப்படாதே. See, as much as you are into the music, you cannot butcher the lyrics. அந்த லிரிக்ஸ் அப்புறம் தெலுங்கு தெரிஞ்சவா என்ன பண்ணுவா? நம்ம தெலுங்கு தெரியாமையே பாடிட்டு இருக்கோம். மனவியாழ கிஞ்சராதட்டே தெரிஞ்சு கொடுத்தோன்னா என்ன? வானத்தின் மீதுமா 1/2 மணி நேரம் கிச்சு இல்லாட கண்டேன், மா இங்க போயிடுத்து இல் அங்க போயிடுத்துனா எப்படி? ராதட்டேல ராதா அட்டே ஒன்னா சந்தி விச்சேதம் பண்ணேன்னா ராதா அட்டே சேர்ந்தா ராதட்டே பிரிக்க கூடாதத. அது எப்படியோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாட வேண்டியதுதான். அந்த இடத்துல அப்படிதான் அர்த்தம் வரும். மனவியாழ கிஞ்ச ராதட்டே கொஞ்சம் ஒரு பாஸ் விடுத்து பாடணும். அது எப்படி தெரியும்னா சந்தோ ஞானம் இருந்தால்தான். மீட்டர் எந்த மீட்டர்ல பாடுறோம். இப்போ அன்னவடி வாழ செய்யும் அன்ன நடையாள் உயரும் அன்னவர சேரி வருவாள் பாஸ் அத்தனையன் அத்தனையன் உத்தியன அத்தியன உத்தி புரியாள்.
பாஸ். அந்த இடத்துல பாஸ் எடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துல பாஸ் எடுக்கணும், எந்த இடத்துல மூச்சு வாங்கணும், மூச்சு விடணுங்கிறது சந்தோக்ஞானம் இருந்தால் வரும். அந்த சந்தோக்ஞானம் என்பதுதான் 8வது கலை. சந்தசாம் பத்யரூபாணாம் ஞானம் சாஹி கலாஸ்மிருதா. இது 8வது கலை. 9வது கலை பல பல மொழிகள் தெரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிச்சு போயிடுது. என் பேச்ச ஒரு கவர்மெண்ட்டை கேட்கறதா இல்லை. அதனால நீங்கள்லாம் கேட்டாதான் உண்டு. நிறைய பாஷாக்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். தேச பாஷா, அதனால நிறைய பாஷா தெரிஞ்சுக்கணும். அஸ்தியநேகோ கிராம் மார்கா சூக்ஷ்ம பேதா பரஸ்பரம் அப்படிங்கிறது 9வது அந்த கலை. 10வது கலை லிபி கர்மா. இதுதான் நான் சொன்னேன், அந்த காலத்திலேயே எழுத்து வடிவமாக பாரத தேசத்தில் வந்தது. முதல் ஆதாரம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் அந்த மோதிரத்தை சீதை கிட்ட கொடுக்கும் போதே ராமநாமாங்கிதம் சேதம், ராமன் பொருத்தப்பட்ட மோதிரத்தை பெற்றுக்கொள் தாயே. அப்போ பாரத தேசா வாஸ் ஆல்வேஸ் யூஸ் டு லிபி. எப்படி காலிகிராஃபி எழுதணுங்கிறது இருந்தது. ருக்மிணி பிராட்டி எழுதிதான் ஸ்லோகத்தை அமிச்சா. அப்ப ராமாயண காலம் தொடங்கி கண்ணன் காலம் வரை எழுத்து இருந்தது. இந்த 1000 வருடத்தில் இருந்ததா? இருந்தது. பெண்கள் எழுதினார்களா? உங்கள் நாட்டில் பெண்கள் எழுதினார்களா? இதோ எழுதி கொண்டிருக்கிறாள். இப்ப நீங்க ஒரு போட்டோ பாக்குறீங்களே, இது கோவில்ல எடுத்த போட்டோ. கர்நாடகால பீதர்ல அந்த சாளுக்கியன் ஆர்கிடெக்சர்ல எடுத்த போட்டோ. ஒரு லேடி அவ்வளவு அழகா எழுதிட்டு இருக்கா. எதை பத்தி எழுதுறா? அந்த ராஜாவோட பெருமையை பத்தி எழுதுறா. இதுதான் நீங்க பாக்குறீங்க. இது ரியல் போட்டோ, ஒரு கோவில்ல எடுக்கப்பட்ட போட்டோ. ஸ்கிரிப்ட் இருந்திருக்கா பாரத தேசத்துக்கு? இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட்னு ஒன்னு இருந்திருக்கு. பிராமின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி கிரந்தம்னு ஒரு லிபி இருந்திருக்கு. இப்ப நம்ம ஜாஸ்தி பயன்படுத்தக்கூடிய தமிழ் மொழிக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட், சம்ஸ்கிருதத்துல தேவநாகரி இத்தியாதிகள்லாம் இருக்கு. ஸோ த கான்செப்ட் ஆஃப் ரைட்டிங், the concept of having a script has always existed அப்படிங்கிறது தான் இந்த கலை. இதுதான் 10வது கலை லிபி கர்மா. முத்ரா லிபிஹி ஷில்ப லிபிர் லிபிர் லேகனி சம்பவா அப்படிங்கிற இந்த ஸ்கிரிப்டுக்கு உண்டான விஷயம். இதுதான் 10வது கலை. 11வது கலை, அது நம்ம தூக்கி எல்லாரும் வாங்கி சாட்டுட்டோம். கணிதம்னு பேர், மேத்ஸ். இதுல ஒரு விஷயம் எடுக்கிறார் பாருங்க. நான் சும்மா ஒரு ஸ்லோகம் எடுக்கிறேன். வியாசே வாரிதி நிஹதே ரூபஹ்ருதே வியாச சாகராபிஹதே த்ரிஷராதி விஷம சங்கியா பக்தம் ரிணாம் ஸ்வம் பிருதக் கிரமாத் குர்யாத் அப்படின்னு இந்த இடத்துல பையோட வேல்யூவை எப்படி டிரைவ் பண்ணணும்னு ஒரு ஸ்லோகம். இப்போ ஒரு 1 lakh manuscripts have been preserved in the Oriental libraries, especially of Pune, where they are yet to be deciphered. 3000 தான் அங்கேன்னு பண்ணியிருக்கா. மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் நம்ம ரிஷிகள்லாம் எப்படி ஸ்லோகங்களா கொடுத்துருக்கா. நீங்க டைரக்டா இப்போ டெக்ஸ்ட் புக்ல போற மாதிரி இருக்காது. ஒரு ஸ்லோகம். இப்போ நான் படிச்சது ஒரு ஈக்குவேஷன். பையோட வேல்யூக்கு என்ன சொல்றார்? வியாசே வாரிதி நிஹதே. டயமீட்டர் எடுத்துக்கோ. அப்போ பை இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ வியாச சாகராபிஹதே த்ரிஷராதி விஷம. விஷமம்னா என்ன? ஏதாவது நடுவில் ஏதாவது கேள்வி கேட்டுருவீர் சுவாமி. உமக்கு சம்பாவனை கொடுக்குறா, பண்ணி பேசிட்டு போக வேண்டியது தானே. எங்களை எதுக்கு உட்காந்து? விஷமம்னா ஆட் நம்பர்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. விஷமம்னா நம்ம மாத்துல சரியான விஷமங்கிறோம் பாருங்க, அது வேற. விஷமன்னு சொன்னா ஆடு. நரசிம்மருக்கு எவ்வளவு கண்ணு? அதான் எவ்வளோ? 3 இல்லையா? தபன இந்து அக்னி நயனஹா, முக்கண்ணன் நரசிம்மன். அதனால்தான் தேசிகன் எடுக்கும்போது விஷம விலோச்சன மீடேன்னு எடுக்கிறார். ஆட் நம்பரோட இருக்கும். ஆட் நம்பர்னா பை இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ. நீங்க பண்ணணும் 4. என்ன நீங்க ஒரு சர்க்கிள், என்ன சுவாமி இப்போ மேத்ஸ் கிளாஸ்க்கு வந்த மாதிரியே இருக்கு. இப்படி டயமீட்டர் இப்படி போட்டேன்னா உங்களுக்கு 4 குவாட்ரண்ட் வந்துடும் பாருங்க. அப்போ நீங்க 4ஆ குவாட்ரண்ட் பண்ணணும்னா 4 இன்டூ 1 மைனஸ் 1/3. ஃபர்ஸ்ட் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்தது யூ ஹேவ் டு ஆட் த கன்சிக்யூட்டிவ் ஃபிராக்ஷன் விச் இஸ் 1/5. திரும்பி மைனஸ் 1/7. இது கண்டினியூஸா போச்சுன்னா 3.1416 வரும். அதுதான் பை வேல்யூ. அந்த பை வேல்யூவை ஒரு ஸ்லோகமா சொல்லியிருக்கா. அதனால கணிதத்துல அவள்லாம் அப்படியே ஷார்ட் அவுட்டா எல்லாரையும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா 12வது கலை இதிஹாச புராணானி. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ராமாயணம், பாகவதம், பாரதம், விஷ்ணு புராணம், எத்தனையோ விஷயங்களை இதே மேடையில மகான்கள் ஒரு 40-50 வருஷமா சப்தாகம் நவாகம் சப்தாகம் நவாமம் பொழிஞ்சிருக்கா. இப்ப ராமாயணம் பாகவதத்தை பத்தி சொல்றதுக்கு நான் வரல. ராமாயணம் பாகவதம் ஏன் படிக்கணுங்கிறதுக்கு நான் சொன்னேன். அதுக்குதான் முதல் விஷயம் சொன்னேன். இந்த செப்பேடுகள்லாம் கிடைக்கிறது இல்லையா,
திருவாலங்காடு செப்பேடு, கன்னியாகுமரி இன்ஸ்கிரிப்ஷன், ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸ், வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ். இந்த மாதிரி காப்பர் பிளேட்ஸ்லாம் ராஜாக்கள் காலத்துல முதல்ல சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கும், பிரசஸ்திகின்னு பேர். அந்த ராஜா எந்த பரம்பரைன்னு சொல்லுவார். அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கன்னியாகுமரி இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தசாஸ்ய தர்ப்ப பிரசம பிரகல்பைஹி ஷரைச்சகார பிரதிமைர் அநேகைஹி அபாம்பதிம் யஃப் பிரதிபத்ய சேதும் நிருணாம் பதிர் விஷ்ணுர் இவாவ தீர்ணஹா. இது கன்னியாகுமரி கல்வெட்டுல இருக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? எவன் ஒருவன் தான் தன்னுடைய அனுகிரகத்தால் வானரங்களை கொண்டு சேதுபிகி சேது கட்டினானோ, அப்போ அந்த சேத்து கட்டின ராமன் பரம்பரையில நாங்க வந்திருக்கோம். அதனால தான் ஒரு காலகட்டத்தில் இதுக்கு ஏதேனும் பங்கம் ஏற்படுத்த ஆயிடுமோங்கிறதுக்கு ஒரு சின்ன அரசர்கள், ஒரு சின்ன டினஸ்டி வந்தது. சேத்துவை மட்டுமே ரட்சிக்கிறதுக்காக வந்தா அவளுக்கு தான் சேதுபதி மன்னர்கள்னு பேர். சேதுபதினா அந்த சேத்துவை ரட்சணம் பண்றதுக்காக வந்தா. அப்ப சோழர்கள் தங்களை சொல்லிக்கும் போது சேது கட்டின ராமன் பரம்பரையே வந்திருக்கோன்னு சொன்னா, சோழர்களை தமிழர்கள் என்று ஒப்புத்துக் கொள்ளக்கூடிய ஞானிகள் அந்த ராமனையும் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியகத்தை ஏற்படும். ஒண்ணு. ரெண்டாவது, இதுல பல்லவர்கள் ஆண்டா பாருங்க. அந்த பல்லவர்களுடைய கல்வெட்டிலேருந்து ஒரு ஸ்லோகம், தஸ்மாதப்யதிக பிரதாப மகிமா துரோணோ பபூவ த்விஜஹ. அந்த காலத்துல துரோணர்னு ஒரு அந்தணர் இருந்தார். துரோணாஸ்வத்தாமா தஸ்மாத், துரோணருக்கு பிள்ளை அஸ்வத்தாமா. தஸ்மாத் பல்லவ இத்யுத பாதி நிருபதிஹி, அவர் வம்சத்துல வந்த பல்லவ மன்னர்கள் வம்சம் நாம். அப்போ பல்லவர்கள் துரோணர் சந்ததியில வந்தவா. அதனால தான் இது ஒரு சின்ன கோத்திர விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். பொதுவா கோத்திரம்னா ஒரு ரிஷியை சார்ந்திருப்போம். கஷ்யபர்னா காஷ்யபம்னு பேர் இருக்கு, பாரத்வாஜம்னு பேர் ஒன்றும், ஹரித்னா ஹாரீத கோத்திரம்னு உண்டு. விஸ்வாமித்ரங்கிறதே 2 பேரா வரும். விஸ்வாமித்ர கோத்திரம், கௌஷிக கோத்திரம்னு வரும். அதே மாதிரி பஞ்சாரிஷையே பிரவரான்விதான ஸ்ரீவத்ச கோத்திரம் ஆயிடும். அத்ரி மகரிஷி பரம்பரையில வந்தா ஆத்ரேயாள். இப்ப நான் சொன்ன கோத்திரங்கள்ல எவ்வளவு பேர் இருக்கு? ஆத்ரேயாள், ஹாரீதாள், விஸ்வாமித்ராள், கௌஷிகாள், பாரத்வாஜாள், காஷ்யபாள், இவ்வளவு பேர் இருக்கு பாருங்க. இதுல சில கோத்திரங்கள் அதுல வரக்கூடிய பிரவரம் எப்படி இருக்கும்னா, ஆன்செஸ்டர்ஸ் ஆர் அல்மா மேட்டர் எப்படி இருக்கும்னா, க்ஷத்ரியாலும் கலந்து இருப்பா. இப்ப விஸ்வாமித்ர கோத்திரம்ங்கிறது அவர் க்ஷத்ரியராயிருந்து அந்தணரானவர். அதனால பொதுவா அந்த காலத்துல விஸ்வாமித்ர கோத்திரமோ கௌஷிக கோத்திரமோ ஹாரீத கோத்திரத்திலேயோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பிராமணால் யோசிப்பா. ஏன்னா வரக்கூடிய குழந்தைகள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கொஞ்சம் கோபிஷ்டாளா இருப்பா. ஏன்னா க்ஷாத்திரம் இருக்கும் உள்ள. க்ஷாத்திரம்னா சண்டை போடக்கூடிய திறமை. ஏன்னா நான் ஹாரீத கோத்திரம், அதனால அர்ணப் கோஸ்வாமி வீட்டுக்கு போறேன் பாருங்க சண்டை போடுறதுக்கு. ஏன்னா ஹாரீதம்னுட்டா அந்த கோத்திரத்துல கொஞ்சம் கோபம் இருக்கும். விஸ்வாமித்திரம்னா அதனால தான் அந்த காலத்தை பயப்படுவா. ஐயோ மாட்டு பொண்ணோ மாப்பிள்ளையோ விஸ்வாமித்திரமோ கௌஷிகமோ ஹாரீதமோ இருந்தா கொஞ்சம் க்ஷாத்திரம் இருக்கும்னுட்டு. அப்போ அந்த காலத்துல தே நோ த லீனியேஜ். அந்த லீனியேஜ் என்ன கோத்திரம்னு கேட்கறதுக்கு அதுதான் காரணம். அந்த கோத்திரத்துல யாரு ரிஷிகள், அந்த ரிஷிகள் எப்படி இருந்தா நம்மாத்து குழந்தைய கொடுத்தா மாப்பிள்ளை சமத்தா இது பேச்ச கேட்பாரா இல்லாட்டா அவர் பேச்சு இது கேட்கணுமான்னு தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த கோத்திரம். இப்போ பல்லவாள்லாம் பரத்வாஜ கோத்திரத்துல வந்தவான்னு இதுல இருந்து தெரியுது. எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, இதிகாச புராணங்கள் படித்தால்தான் யூ வில் நோ இன் விச் டினஸ்டி யூ ஆர். நீங்க எல்லோரா அஜந்தான்னு கேள்விப்பட்டிருப்பேள். அதன் கட்டினவா ராஷ்டிரகூட்டாள்னு பேர். கிருஷ்ணர் காலத்துல சாத்தியகின்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? இன்னைக்கும் நீங்க திருவல்லிக்கேணியில கர்ப்பகிரகத்துல போய் சேவிச்சேன்னா சாத்தியகி காட்சி கொடுப்பார். சாத்தியகி பரம்பரையில வந்தவாளுக்கு தான் ராஷ்டிரகூட்டாள்னு பேர். அது அந்த கல்வெட்டில் எடுக்கிறா. நாங்க சாத்தியகி பரம்பரை. ஜாதஹா ச ராஷ்டிரகூட்டோ நாம்னா நிருபஹா சத்தோம ஜனீச்ச தஸ்மின் குலே விமபாஸ்வாதி சத்தியகி வர்க்யோ. சாத்தியகி பரம்பரையில வந்தவா நாங்கள், ராஷ்டிரகூட்டால் சொல்றா. துரோணர் அஸ்வத்தாமா பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள், பல்லவாள் சொல்றா. ராமர் பரம்பரையில் வந்தவர் நாங்கள், சோழர்கள் சொல்றா. சந்திரவம்சத்துல வந்தவர்கள் நாங்கள், பாண்டியர்கள் சொல்றா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்வெட்டுலேன்னு தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். எதுவுமே இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன்னு நாங்கள் அது நாங்கள் இது நாங்கள் யார் என்று தெரியுமா? தெரியாதே, படிச்சாதானே தெரியும். அதனால இதுதான் 12வது இதிகாச புராணானிங்கிற அந்த கலை. அதுக்குரிய ஸ்லோகம், தர்மார்த்த காம மோக்ஷாணாம் உபதேச சமன்விதம்
பூர்வ விருத்த கதா யுக்தம் இதிஹாசம் பிரச்சக்ஷதே. இதிஹாச புராணங்கள்ங்கிறது 12வது கலை. ஏன் அதை நன்னா தெரிஞ்சுக்கணும்னா, வாழ்வதற்கு செய்ய வேண்டிய அறம் தர்மம், குடும்பம் நடத்துவதற்கான காமம், அந்த அந்த அன்பு, 3வது தனம் சேர்ப்பதற்கான அர்த்தம். அர்த்தம்னா மீனிங்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வெல்த்னு அர்த்தம். அதனாலதான் பகவத் பாதாள் இது 2 அர்த்தத்தையும் சேர்த்து வச்சு அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம்னு பஜகோவிந்தத்தில் எடுக்கிறார். அதனால அந்த அர்த்தம் இதெல்லாம் வேண்டாம், புறக்கணித்து விட்டு மோட்சம் செல்ல வேண்டும். அப்ப தர்ம அர்த்த காம மோக்ஷம், அறம் பொருள் இன்பம் வீடு, இது 4 பத்தி சொல்றதுதான் இதிகாச புராணங்கள். இது ஒரு பக்கம் எடுத்தா தர்ம அர்த்த காம, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால், மோக்ஷம் பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார், மோட்சத்தையும் சொல்லிவிட்டார். மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் தாமரை கண்ணான் உலகு, உலகெல்லாம் உலகளந்தான் தாயதெல்லாம். அப்படி கிளீனா வள்ளுவருக்கு நன்னா நீங்க இங்க மாலை போட்டுட்டு அவருக்கு நன்னா 10 நாள் உற்சவமே கொண்டாடலாம். அவர் பர்ஃபெக்ட் ஹிந்து, அவர் சனாதன தர்மி. அவர் என்ன நீங்க திரும்பி போட்டு அவர் நெத்தியெல்லாம் பாழ நெத்தியா ஃபுல்லா எடிட், அது ஒரு ஏஐயை வச்சு என்ன பாழ நெத்தியா ஆக்கினாலும் அவர் பர்ஃபெக்ட் ஹிந்து. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கார். குறள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திருக்குறள்ல இதெல்லாம் தான் இருக்கு. இதெல்லாம் 12வது கலை. இது வரைக்கும் சொல்லியாச்சு. கரெக்டா? நேற்று இது வரைக்கும் தானே நிறுத்தினேன். கரெக்டா? இப்போதான் என்ன சார் இன்ட்ரொடக்ஷனே இவ்வளோ நாளி போயிடுதுன்னா, நாளைக்கு இவ்வளோ நாளி ஆக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கேள், இன்னும் 3 நாள் வருவேள். அதனால உங்களுக்கு நாளைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் பாருங்க. அப்போ நீங்கள் மற்றவாளுக்கு சொல்லிவிடுவேள் நாளைக்கு வரவாளுக்கு. பரம பாகவத மௌனி வரச சிவி பாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adi Shankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulasidasa, Purandaradasa and Tukara. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well, with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. 13வது கலை நிமித்த ஞானம்னு பேர்.
நிமித்த ஞானம்னா ஸ்லோகம். நிமித்தானி ச சம்சந்தி சுப அசுப பலோதயம். பறவை அது ஏகமாவோ பகுவா கூட்டமா பறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சுத்துறது? பிரதட்சிணமா சுத்துறதா அப்பிரதட்சிணமா சுத்துறதா? அது எழுப்பக்கூடிய துவனி பயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிறத வச்சுண்டு நீங்க ஆத்துலேந்து கிளம்பக்கூடிய காரியம் நன்னா அமையுமா இல்லையான்னு சொல்றதுதான் ஷகுனம். ஷகுனா பறவை. பறவையினுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்றதுதான் ஷகுனம் அப்படிங்கிற சாஸ்திரம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். தமிழுக்கு இல்லாத சிறப்பே இல்லை, அவ்வளவு சிறப்பும் தமிழுக்கு இருக்கு. ஆனால் தமிழ்ல க க வித்தியாசம் இல்லை. அந்த ஷகு பறவை, ஷகுங்கிற பறவையை வச்சு சொல்லக்கூடிய ஷகுனம்ங்கிறதுல க கவாயிடுத்துனா சகுனம்னு நம்ம சொல்றோம். அதுதான் சகுனம். பார்த்தீங்களா? சகுனம்னா ஷகுனம். ஷகுனம்னா பறவையை பார்த்தேளான்னு அர்த்தம். ஆனா இப்போ மானோ ஆடோ மாடோ பறக்காது, அது பூமியில திரியும். பூமியில திரியக்கூடிய ஜந்துக்களுடைய மூவ்மெண்ட்டை வச்சுண்டு ஒரு ஈவெண்ட்டை சொன்னோம்னா அதுக்கு நிமித்தம்னு பேர். இந்த காலத்துல பெரியவாள்லாம் ஜோதிஷம் பார்க்கணும்னா ஜாதகம் எடுத்துன்னு போறான்னா இட் வாஸ் நாட் சோ வெரி கமர்ஷியல் த வே இட் இஸ் நவ். சட்டுன்னு ஜாதகத்தை கொடுத்தா பார்த்துட மாட்டா. ஜோதிஷாள்னா எப்படின்னா அதுக்கு நிமித்தம் பார்க்கணும். நிமித்தம் பார்க்கறதுனா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு தராத்துக்கு போறோம், நான் தான் ஜோதிஷம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது அப்படியே ஒரு வீடியோவை நீங்கள் உடனே ஜாதகம் மெயில் அனுப்பிச்சுடுவா. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், எனக்கு பார்க்க தெரியாது, பார்க்க தெரியும்னு வச்சுக்கோங்க. ஒரு தராத்துக்கு போகிறேன், அவள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகுமான்னு அவளுக்கு கவலை, பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்கா. சரி நான் உட்காரலான்னு பார்க்கலாம்னு உட்காரும்போது உள்ளேந்து அவள் பாட்டி வர, காஃபி பொடி ஆயிடுத்து. இந்த சாஸ்திரப்படி அப்போ நான் ஜோதிஷம் பார்க்கக்கூடாது. ஏன்னா காதில் விழுந்த வார்த்தை நெகட்டிவாக இருக்கு. அதனால அப்போ பார்க்க கூடாதுன்னு ஜோதிஷ சாஸ்திரத்துல ஒரு குணம். ஏன்னா ஜோதிஷத்துல 3ஆ பிரிப்பா, சித்தாந்த பாகம், அதே மாதிரி சம்ஹிதா பாகம், ஹோரா பாகம்னு பேர். அந்த ஹோரான்னா என்னன்னா அஹோராத்திர, இரவும் பகலும் எப்படி நீங்க நிமித்தங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அஹோ ராத்திர, அதுல நீங்க எடுத்துட்டா ஹோரான்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அந்த ஹோராங்கிறது தான் இங்கிலீஷ்ல HOUR அவர்னு மாறிடுது. இந்த ஹோராங்கிறது தான் அவர். ஸோ அப்போ அந்த ஷகுனம் நிமித்தங்களை வச்சு நீங்க சொல்லின்னு வரே, அதுதான் நிமித்த ஞானம். இப்போ இது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அதே மாதிரி பரத சத்ருக்னாளுக்கு கல்யாணமாய் அவ மிथिलाலேருந்து புறப்பட்டு அயோத்தியாவுக்கு போறா. தசரதருக்கு ஒரே சந்தோஷம் இல்லையா, எவ்வளோ காஸ்ட் கட்டிங் மெஷர், 4 குழந்தைகளுக்கும் ஒரே மண்டபத்தில் கல்யாணம் ஆயிடுதே. இந்த மாதிரி அவர் நினைச்சே பார்க்கல. ஹி ஹஸ் சேவ்ட் அ லாட் ஆஃப் மனி. ஹி கேன் இன்வெஸ்ட் இன் டிபென்ச்சர்ஸ், நன்னா கொடுக்குறது, 10.5% கொடுக்குறது NCBs. அதனால அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சுட்டு போற சமயத்தில் பறவைகள் ஒரு தினுசா பறந்துதான். பூமியில திரியக்கூடிய மான்கள் ஒரு பக்கமா ஓடித்தான். இத பார்த்து பயந்தாராம் தசரதர். கச்சந்தம் தூ நரவ்யக்ரம் சர்ஷி சங்கம் சரகவம் கோராஸ்து பக்ஷிணோ வாச்சோ வியாஹரந்தி சமந்ததஹ பௌமாஸ்சைவ மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதக்ஷிணம் தான் திருஷ்ட்வா ராஜசார்தூலோ வசிஷ்டம் பர்யப்ருச்சத. பயந்துட்டாராம் தசரதர். ஐயோ 4 குழந்தைகள் இப்ப 4 மநாட்டு பெண்ணை கூட்டுண்டு அயோத்தியாவுக்கு போற சமயத்துல பறவை இப்படி பறக்கிறது, மானெல்லாம் இப்படி ஓடுறதே, கூடவே இருக்கக்கூடிய வசிஷ்டரே ஆச்சாரியனே வழிகாட்டுங்கன்னு சொன்ன போது வசிஷ்டர் சொன்னாராம், பறவை பறக்கக்கூடிய கோலத்தை பார்த்தா இப்ப உனக்கு ஒரு இடையூறு வரும். ஐயோ வருமா? ஏன்னா எப்பவுமே தசரதருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஏன் சொல்லுங்க. வெரி குட். அந்த சன்னியாசி குழந்தை ஒரு சாபம் கொடுத்தது பாருங்க. ஏன்னா ஸ்ரவணன்னு சொல்லலைன்னா ராமாயணத்துல ஒரு இடத்துல கூட ஸ்ரவணகுமாரன்னு பேரே இல்லை. சன்னியாசின்னு இருக்கு, அந்த தபஸ்வின்னு இருக்கு. அந்த தபஸ்வியான குழந்தை உடைய அப்பா அம்மா ஒரு சாபம் கொடுத்துட்டா. நாங்க எப்படி ஒரு குழந்தையை பிரிந்து துக்கத்தால் சோகத்தால் மறிக்கின்றோமோ மாமன்னா தசரதா, நீயும் உன் பிள்ளையை பிரிந்து அந்த சோகத்தால் இறப்பாய்ங்கிற அந்த கூக்குரல் மனசுலயே இருந்ததுனால ராமன் கூட இருக்கும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயந்துருவார் தசரதர். ஐயோ பறவை இப்படி பறக்கிறதே, இடையூறு வருமா? அப்ப வசிஷ்டர் சொன்னார், டென்ஷனே ஆகப்படாது.
பறவை அப்படி பறக்கிறதுனால இடையூறு வரும்னு சொன்னேன். இப்போ வரும். ஆனா இந்த மான் போறக்கூடிய கோலத்தை பார்த்தா அதுலேருந்து எனக்கு என்ன நிமித்தம் தோன்றதுன்னா, வரக்கூடிய இடையூறு எந்த வேகத்துல வருமோ அதே வேகத்துல போயிடும். இட் வில் கெட் காம்பன்சேட்டட். இப்படி சொல்லி முடிச்சர் பரசுராமர் வந்தார். அந்த வில்லை முறித்தது முறிந்த வில். முறிந்த வில்லை முறித்த நீயா வீரன், என் கையில் இருக்கக்கூடிய வில்லை ஆளக்கூடிய நீயா வீரன் என்று கேட்ட பொழுது ராமன் சொன்னார், நீ கொடுக்கும் வில்லையும் நான் ஆள்கின்றேன்னு சொல்லி ஆண்டு அந்த பரசுராம கர்வபங்கம் ஏற்பட்டது. பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி. அப்போ பறவையின் மூமெண்ட்ல அபசகுனம், அதே மாதிரி அந்த மான் போற இடத்துல சுப நிமித்தம். இந்த நிமித்த ஞானம்ங்கிறது தேவை. இது இந்த மாடர்ன் வேர்ல்ட் ஆஃப் 2026 இப்போ இந்த ஒரு கிளிப் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமுக்கு. இதுதான் 2026 இப்படியா படித்தவன் பேசுவது, பறவை பறக்கின்றதாம். அதிலிருந்து இப்படி தோன்றது. இப்போ எனக்கு என்னன்னா, லைஃப் doesn't always follow லாஜிக். லாஜிக் படியே லைஃப் ஓடாது. லாஜிக் என்ன சொல்றது? நன்னா படிச்சா நன்னா முன்னேறலாம்னு. எத்தனையோ குழந்தைகள் நன்னா படிச்சு வேலை கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கும். அதுக்கு வைசி வர்சாவா நடக்கும். சுமாரா படிச்சிருக்கும், அது பெரிய சிஇஓ ஆயிடும். என்ன சொல்வேன்? அப்ப லாஜிக் அங்க ஒர்க் ஆல பாருங்க. ஏன்னா லைஃப்ல பூர்வ ஜன்மம் கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அப்பா அம்மா பண்ண கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அந்த குழந்தைக்கு பகவத் அனுகிரகம்னு ஒண்ணு இருக்கு, ஆச்சாரிய அனுகிரகம்னு இருக்கு. எத்தனையோ ஃபேக்டர்ஸ். எது நம்ம கையில இல்லையோ நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது. அதனாலதான் சொல்றோம், உனக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ படி. ஒரு குழந்தை என்ன கேட்கும், ஏமா அவன் இப்ப படிச்சுட்டு வேலையே கிடைக்கல. அதை நீ பார்க்காத, படிச்சுட்டு வேலை கிடைச்சிருக்கா கிடைக்கலையாங்கிறதுக்காக. இதுதான் உன் கையில இருக்கு. படிக்கிறது தான் உன் கையில இருக்கு. அது கிடைக்குமா கிடைக்காதான் உன் கையில இல்லைன்னு நம்ம சொல்றோம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி நம்ம நம்பிக்கையை நம்மளே போட்டு பிளைண்ட் ஃபெய்த்னு மாத்தி, சூப்பர்ஸ்டிஷன் மாத்தி, இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன், as long as my belief doesn't hurt the other person, what is wrong in believing? தப்புன்னு இல்லையே. இப்ப நான் ஏதோ இந்த எங்க ஆத்துல வாசல்ல போகும்போது ஒரு கொஞ்சம் தடுக்கிடுத்துன்னு வச்சுக்கோங்க, எங்க பாட்டி உடனே உக்காத்தி வச்சு ஒரு டம்ளர் ஜலத்தை கொடுத்துட்டு ஒரு பெருமாள் நாமாவை சொல்லி அனுப்புவோம். ஆத்துலே சும்மா ஸ்கூல்லேருந்து வந்தாலே அன்னைக்கு சும்மா தலைவலிக்கிறதுன்னு சொல்லிட்டாலே திருஷ்டின்னு சொல்லிட்டு உடனே அந்த உப்பை எடுத்து பிடி சுத்தி போட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இப்ப நான் சின்ன வயசுல நானே யோசிப்பேன், திருஷ்டி போடுறதுக்கு ஒருத்தருமே இல்லையே, யார் நம்மளை பார்த்து போட்டிருப்பான்னு. ஆனா இப்பவே இப்ப எனக்கு தோன்றது, ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது வாந்தி வந்துடுச்சுன்னா ஒருவேளை திருஷ்டி போட்டிருப்பாளோ நம்ம எடுக்கிறோம் பாருங்க. இப்போ யாராவது கேட்கலாம், இன்ஜினியரிங் படிச்சுட்டு யாராவது இதெல்லாம் நம்புவாளான்னு. ஐ எம் வெரி சாரி டு சே, பிலீஃப் சிஸ்டம் மே நாட் ஹாவ் எனி ரிலேஷன்ஷிப் வித் யுவர் குவாலிஃபிகேஷன். இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டேங்கிறதுக்காக எல்லாத்தையுமா விட முடியும்? இதுதான் நிமித்த சாஸ்திரம்னு பேர். இதை நம்பக்கூடியவா பல பேர் இருப்பா, நம்பாதவா பல பேர் இருப்பா. நம்ம தர்மத்தில் நம்பலைன்னா தலையை வெட்டிவிட மாட்டோம், ஜாகிரதையா இருக்கும். இது ஒன்று பக்கம். சரி, இன்னொன்று சொல்றேன் கேளுங்க, இது பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஷூர்பனகா ராமர் கிட்ட பேசிட்டு போறா, லக்ஷ்மணன் கிட்ட பேசுறா, மூக்கருந்து போயிடுறது. அவ்வளவு ஒரு கோபம், அவமானம் பட்ட ஷூர்பனகா நேர போய் ஜனஸ்தானத்துல போய் கரதூஷணாதிகள் கிட்ட போய் சொல்றா, அண்ணா அப்படிங்கிறா. அதுக்குள்ள பிளேட்லெட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணதுனால கிளாட் ஆயிடுது அவளுக்கு. அந்த ஃபேஸ்ல அந்த ஸ்கார் தெரியறது. அண்ணா கேட்டார், என் அழகான தங்கையின் அழகான மூக்கை வெட்டினது யார்? ரெண்டுமே இல்லை அவகிட்ட. ஆனாலும் சொன்னார், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அவளுக்கு அவ தங்க அழகு. அப்போ உடனே சொல்றா, ராமலக்ஷ்மணால் இதை பண்ணான்னு. அப்போ அவன் என்ன பண்றான், கரண் 14 பேர், 14,000 இல்லை, முதல்ல 14 பேரை மட்டும்தான் அனுப்புறான். அவளை போச்சோன்னு ராமர் வதம் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுறார். அடுத்ததாக கரண் கிளம்புறான். கரண், தூஷணன், திரிசிரஸ் 3 பேர். அவ 3 பேரும் கிளம்புறா. கிளம்பும் போது நீங்க ராமாயணத்தை ஒரு தடவை மூலம் எனக்காக நீங்க போய் செய்வீங்க. அந்த சர்க்கம் முழுக்க உங்களுக்கு ஒரே டவுட்ஃபுல்லா இருக்கும். என்ன ஆகும்னு சொல்றேன். கரண் ரதத்துல ஏறுவான். அந்த ரதத்துல இருக்கக்கூடிய கொடிக்கு மேல கருட பக்ஷி உட்கார்ந்துக்கும். ஃபர்ஸ்ட் அவன் கால் எடுத்து வைப்பான், நெத்தியை இப்படி பிடிச்சுப்பான். உடனே சைனிகன் கேட்பான், கரணே என்னாச்சுன்னு. தலைவலிக்கிறதுன்னு சொல்லுவான். 2,
மூணாவது கிளம்பும் போது தூசி, அதாவது நீங்க நார்த்ல எல்லாம் போனேன்னா, எஸ்பெஷலி ராஜஸ்தான், டெல்லியிலலாம் ஆந்தின்னு ஒன்று வரும், லூ விண்ட்ஸ்ன்னு பேர். அப்படியே புழுதி பிரம்மாண்டமா வரும். அதே மாதிரி காத்து கீத்து மாதிரி வராது, ஒண்ணுமே தெரியாது, அந்த மாதிரி புழுதி காத்து வருது. மூணு. இது இந்த பக்கம் எடுத்தா பஞ்சவட்டியில இருக்கக்கூடிய ராமர் ஆசிரமத்தில் இருக்கும்போது சீத்தை கிடுகிடுன்னு ஓடி வருவோம். ராமா, நம்ம புழக்கடையில இருக்கக்கூடிய தாமரை கொஞ்சம் கொஞ்சமா வாடின்னு இருக்கு ராமான்னு அவ சொல்லுவோம். ரிஷிகள்லாம் ஓடி வருவா. அவ சொல்லுவா, ஐயோ சூரியனை பார்த்தா வட்டமா ஒரு சர்க்கிளா ஒண்ணு தெரியறதே ஆகாசத்துல, ராமா உனக்கு தெரியறதா? லக்ஷ்மணன் ஓடி வருவான், ராமா ஆகாசத்தை பாத்தியா செவந்து இருக்குன்னு சொல்லுவான். இது அத்தனையும் ராமாயணத்துல நடக்கும். இந்த பக்கம் ஒண்ணு நடக்கிறது, அந்த பக்கம் நடக்கிறது. நம்ம மூலபாராயணம் படிக்கும்போது அப்படியே படிச்சுனே போயிடுவோம். தத பிரயாதம் பலம் கோரம், கொஞ்சோண்டு அந்த பாயசத்தை இங்க வையேன். அதனால ஐ சிவம் சோணிதோதகம் அபியவர்ஷத் மகாமேகா. we will not concentrate on what it says. ஒரு பியூட்டி என்னன்னா, ராமர் உடனே இதெல்லாம் கேட்டுட்டு ரிஷிகள் கிட்ட சொல்வார், ஏதம்மே அபர்வணி, இன்னைக்கு அபர்வணம் அப்படி இருக்குங்கிறார். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு அமாவாசையும் இல்லை பௌர்ணமியும் இல்லைன்னு அர்த்தம். ஏன் அதை சொல்லணும்னா, அமாவாசை அன்னைக்கு தான் சூரிய கிரகணம், பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திர கிரகணம். கிரகண காலமா இருந்தாலாவது இப்படின்னு சொல்ல முடியுங்கிறார். அப்படின்னா இன்னைக்கு கிரகணமும் இல்லை, ஏன்னா பௌர்ணமியும் இல்லை அமாவாசையும் இல்லை, பின்ன ஏன் இப்படி நடக்கிறது அப்படிங்கிற போது ஒரு ஸ்லோகத்துல வருவார், தூமகேதும் இவ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். தூமகேதுனா மீட்டியார், வால் நட்சத்திரம் மேலேந்து அட்மாஸ்பியரை உடைச்சுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மீட்டியாரிக் ஹிட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது, அவர் செவந்து இருக்குங்கிறார். கொஞ்ச நாள் ஆனோன்னு ஒரு ஸ்லோகம் வரும், ஷோணிதோதகம். ஷோணித்தனா பிளட், உதகம்னா வாட்டர், ஷோணிதோதகம்னா ரெட் ரெயின் வந்ததுங்கிறார். எப்படி சார் ரெட் ரெயின் வரும்னா, நமக்கு கதையா சொல்லும்போது என்ன சொல்வானா, ரத்த மழை பொழிந்தது. அங்கேருந்து யாரும் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் பிளட் எல்லாம் தூக்கி போடல. மீட்டியார் நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள நுழையும் போது நைட்ரஸ் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். நைட்ரஸ் ஆக்சைடு பூமியில விழும்போது ரெட் கலரா மாறிடும். ஏன் அந்த தாமரை வளர்ந்து போச்சுன்னா, மீட்டியார் அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போது டஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும். டஸ்ட் திக் லேயர் ஆயிடுச்சுன்னா சூரியனுடைய கிரணங்கள் நுழையாது. சூரியனுடைய கிரணத்தின் வெப்பம் குறைஞ்சுடுத்துனா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். டெம்பரேச்சர் ட்ராப் ஆயிடுச்சுன்னா லோட்டஸ் ஃப்ளவரோட பெட்டல்ஸால தாங்க முடியாது, அது வாட ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நடந்த ஒரு மீட்டியாரிக் ஹிட்ட வால்மீகி எவ்வளவு சர்வசாதாரணமா தன்னுடைய ராமாயணத்துல சொல்லியிருக்கார். இன்னைக்கும் நீங்க திரையம்பகேஸ்வர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு பஞ்சவட்டி பக்கத்துல, அங்க இருக்கக்கூடிய லேக்கை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மீட்டியார் காஸ்ட் லேக்குன்னு இருக்கும். அதை ஒரு ரிசர்ச் பேப்பர்ல போட்டிருப்பா. அப்போ நம்ம பெரியோர்களுக்கு அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 13வது கலை நிமித்த ஞானம். அதுல இன்னொன்னு சொல்றேன், ராமரும் சுக்ரீவனும் கை கோத்துப்பா. சுக்ரீவனுடைய பத்னி ருமைய வாலி வச்சுட்டு இருக்கான் அவனுடைய அரண்மனையில். சீதா ராமனின் பத்னியை கடத்தி சென்றிருக்கின்றான் ராவணன். அப்போ ஒருத்தருக்கு ஒப்பந்தம் வச்சுக்கிறா, MOU. இப்ப 2 கண்ட்ரிஸ் சைன் பண்ற மாதிரி பண்றா. அப்ப ராமர் சொல்றார், என்னுடைய பத்னி சீதையை மீட்டெடுப்பதில் சுக்ரீவா உன் வானர சைன்யத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். உன் பத்னி ருமையை வாலியினிடத்தில் மீட்டெடுப்பதற்காக நான் அவனோடு யுத்தம் செய்கின்றேன், கவலைப்படாத. 2 பேரும் அக்னிய வலம் வரா. அக்னிய வலம் வரும். சுக்ரீவனும் ராமரும் கையை பிடிச்சிண்டு அக்னிய வலம் வரா. அப்படின்னா இனிமே நடக்கக்கூடியது எப்படி நடக்கும் பாருங்கோன்னு சொல்றதுக்கு அத்தாட்சி. அது எப்படி தெரிஞ்சது? இவா 2 பேரும் அக்னிய வலம் வரும்போது வாலிக்கு இடது கண் துடித்ததாம், ராவணனுக்கு இடது கண் துடித்ததாம், சீதைக்கு இடது கண் துடித்ததாம். சீதா கபீந்திர க்ஷணத சரணாம் ராஜீவ ஹேமோஜ்வலனோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி. வாமானி நேத்ராணி, லெஃப்ட் ஐ ஃபார் ஆல் த 3 blinked at one go. ஏன்? ஆணுக்கு துடித்தால் துஷகுணம் லெஃப்ட் ஐ, பெண்ணுக்கு துடித்தால் நல்ல சகுனம். வாலிக்கு துடிச்சுதுன்னா அவன் போயிடுவான்னு அர்த்தம். வாலி போயிட்டானா ராவணன் போவான், அதனால அவனுக்கு இடது கண் துடிச்சுதுன்னு அர்த்தம். ராவணன் போயிட்டானா சீதை மீட்டெடுத்துள்ளான், அவளுக்கு நல்ல கதி ஏற்படும், அதனால இடது கண் துடித்தது. 3 பேருக்கும் இடது கண் துடிச்சது. இது நிமித்த சாஸ்திரம்.
கண்ணனுக்கு ஒரு கடிதாசி எழுதி அனுப்பிச்சிருக்கோமே, அவன் வருவானா இல்லையான்னு சந்தேகப்பட்டு இருக்கா ருக்மிணி பிராட்டி. வாம ஊரூர் புஜோ நேத்ரோ, இடது கண், இடது தோல், இடது தொட மூணும் துடிச்சுதான் கிருஷ்ணரை பார்த்துட்டானா, உடனே துவாரகாக்கு போயிட்டா. அப்படின்னா அது நல்ல சகுனம். துரியோதனன் பிறந்த உடனேயே திருதராஷ்டிரன் கேட்கிறான் விதுரன் கிட்ட, விதுரா நீ ரொம்ப படிச்சவனாச்சே, என் குழந்தை பிறந்த வேலை எப்படி இருக்குன்னார். ராசபாராவசதிருஷம் ருராவச்ச நனாதச்ச தம் கராஹா பிரத்யபாஷந்த. அப்பா, கழுத கத்துறது, ஓனாய் கத்துறது, இந்த குழந்தை உனக்கு வேண்டாம், கொன்னுடுங்கிறான் விதுரன். அதனால தான் பின்னாடி திரௌபதி வஸ்திராபகரணத்துல விதுரன் சொல்றான், அதனால தான் இன்னைக்கு இந்த கஷ்டம் வருங்கிறதுக்காக தான் அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த ப்ராடக்டை மார்க்கெட்ல லான்ச் பண்ணாதேன்னுட்டு. இது நான் இந்த ப்ராடக்ட் சைக்கிளில் சொல்லுவா பாருங்க, டோன்ட் லான்ச் திஸ் ப்ராடக்ட், இட் வில் நாட் கோ த்ரூ த சைக்கிள் ஆஃப் அ ப்ராடக்ட் அப்படின்பா. அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கார். இதுதான் இந்த கலை. இப்ப நீங்க இங்க ராமர் போட்டோ தெரியறதா? ரெட் கலர் ரெயின் மாதிரி தெரியறதா? தெரியலையா? அதுதான் ஏஐ ஜெனரேட் பண்ண போட்டோ. இதுதான் அதை பண்ண வச்சேன். இப்ப அடுத்தது 14th சாஸ் வித்யா, அங்க வித்யான்னு பேர். அங்கானீச்ச பிரசம்சந்தி. 2 காரணங்களுக்காக இந்த வித்தை உண்டு. த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் டிசைஃபரிங் பாடி அண்ட் பாடி லாங்குவேஜ். ஒரு வைத்தியர் கிட்ட போகும்போதே, ரொம்ப அனுபவஸ்தரான வைத்தியர், அவர் அலோபதியா இருக்கலாம், ஆயுர்வேதமா இருக்கலாம், போன உடனே நாக்க காமிக்க சொல்வா. நாக்க பார்த்துட்டு அவ சொல்லலாம் இது வியாதி இருக்கா இல்லையான்னுட்டு. அதே மாதிரி கொஞ்சம் பேசுங்கோம்பா, அந்த குரலை வச்சுன்னு சொல்லலாம் சம்திங் ஹஸ் எஃபெக்டட் யூ, ஸ்ட்ரெப்டோகாக்கை இருக்கா, அதுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனா, தொண்டையை வச்சு சொல்வா. கண்ணை பார்த்துட்டு சொல்வா, ஸ்கின்னை பார்த்துட்டு சொல்வா, ட்ரையா இருக்கா, ரொம்ப ரேஷஸ் இருக்கா, ஹைவ்ஸ் இருக்கா, அலர்ஜி இருக்கான்னு பார்த்து சொல்வா. பரிசோதனை சாலையில போய் மூத்திரத்தை கொடுங்கோ, ஏன்னா they will have to do the urine test, stools test, அதே மாதிரி பிளட் டெஸ்ட். இதெல்லாம் அங்க வித்யான்னு பேரு. அந்த காலத்திலேருந்தே ஆயுர்வேத சாஸ்திரத்துல ஒரு டாக்டர் தொட்டு பார்க்கணுமா, நாடிய தொட்டு பார்த்தாலே தெரியுமா. அப்போ அங்க வித்யா தெரிஞ்சா ரோகியா அரோகியான்னு தெரிஞ்சிடும் ஒன்றும். 2வது, அதே அங்க வித்யாவை வச்சு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தைக்கோ மிருகத்துக்கோ லட்சணம் சொல்ல முடியும். This is not about body shaming, don't think otherwise. நமக்கு ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்கு, சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரம்னு. ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஐடியலி மாடல் ஆஃப் த வேர்ல்ட், மிஸ்டர் வேர்ல்டுக்கோ மிஸ் வேர்ல்டுக்கோ அப்ளை பண்ணணும்னா எப்படி இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கா. இப்போ இதுதான் ராமருடைய சோலா பிரான்ஸ். இது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டெடுக்கப்பட்ட ஒரு பிரான்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மிஸ்டேக்கே சொல்ல முடியாத ஒரு திருமேனி. இப்போ இதே இடத்துல நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்னெல்லாம் சொல்லுவார் டாக்டர், அது there's lot of fat here. I think we have to do one test and understand to what extent it has permeated your body. அப்புறம் மூக்கை பார்த்தோன்னு சொல்லுவார், மேபி யூ ஹாவ் டு கோ டு திஸ் டாக்டர். நிறைய பேர் இப்போ மூக்கை ஒரு மாதிரி தீக்ஷ்ணம் பண்ணிக்கிறா பாருங்க, அது ஒன்று பண்ணிப்பா. இல்லாட்டா உதட கொஞ்சம் வெளியில் வரா மாதிரி ஒரு சர்ஜரி ஒன்று இருக்குது. சீக்ஸ் எல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் ஸ்டெராய்ட்ஸ் போட்டுட்டேன்னா அது புசு புசுன்னு ஆகும். இல்லாட்டா சிசில்டு ஃபேஸாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு கட்டிங் ஒரு ப்ராசஸ் இருக்குது. எதுவுமே பண்ண வேண்டாத அழகான திருமேனி ராமருக்கு இருக்கு. இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம், சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரப்படித்தான் ராமர் இருக்காரா? இல்லை, இவரை பார்த்துத்தான் அந்த சாஸ்திரமே எழுதியிருக்கார். இன்னைக்கும் வடுவூர் ராமரை போய் சேவிச்சேன்னா இப்படியா ஒரு இடை, இப்படியா ஒரு தொடை, கரெக்டா அந்த ரேஷியோ. இதெல்லாம் சுந்தரகாண்டத்துல சீதை கேப்போ, நீ ராமர்கிட்டேந்து வந்தியான தோல்லேந்து கை, பாதி கையிலேருந்து தோல்லேந்து முழு கை வரைக்கும் என்ன ரேஷியோல அவர் கை இருக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு கேள்வி வரும் சுந்தரகாண்டத்துல. டாவின்சி கோடுன்னு ஒரு புஸ்தகம் டான் பிரவுனுங்கிற ஆத்தர் எழுதியிருக்கார். அதில் சைவால்யூன்னு ஒன்று வரும். இந்த இடத்துலேருந்து இது, இந்த இடத்துலேருந்து இது, இதுக்கெல்லாம் ஒரு ரேஷியோ. இப்போ நம்ம வீட்டில் போய் மெஷர்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. இப்போ மேலே ராமாயணம் படிச்சுட்டு பெருமாளுடைய திருவடியை எப்போ அடையணும்னு நம்ம பார்க்கணும். இந்த சைவால்யூ வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. பட் அங்க வித்யானா இதுதான். தாயாருடைய கண் எப்படி இருக்குன்னா இருக்குமா, நாக்கு எப்படி செவந்து இருக்கணும்ங்கிறார் வெங்கடாத்வரி கவி. லக்ஷ்மி சஹஸ்ரத்துல சொல்றார், மகாலட்சுமியுடைய நாக்கு எப்படி செவந்திருக்குன்னா, ஆந்திர தேசத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் அடியவர்கள் அவ சாப்பாடுல காரம் போட்டு சாப்பிட்டுட்டா எப்படி நாக்கு சிவக்குமோ அந்த மாதிரி தாயாருடைய நாக்கு சிவந்திருக்குங்கிறார். அதனால 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஆந்திரால கோங்குரா இருந்திருக்குன்னு தெரியறது பாருங்க. அதனால இது அங்க வித்யா. அதரம் மதுரம், அதாவது ஸ்வீட்டுக்காகவே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதுதான் வல்லபாச்சாரியாருடைய மதுராஷ்டகம். வரிக்கு 2 தடவை சுகர் வரும். அதரம் ஸ்வீட்,
மதுரம் ஸ்வீட், வதனம் ஸ்வீட். ஒரு ஸ்லோகத்துல 8 சுகர், 8 8 64. எவ்வளவு சுகர் வரணும்? ஏன்னா கண்ணனுடைய உதட பார்த்தாலே அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமா. அதரம் கண்ணனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தோளை பார்க்கணும்னா ராமன், அழகான நேத்திரங்களை பார்க்கணும்னா தாயார். இதெல்லாம் தான் அங்க வித்யா. அதனால 14வது வித்யா இஸ் பாடி லாங்குவேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதனுடைய ஃபீச்சர்ஸ். 15வது வித்யா, அப்பா அதுதான் நமக்கு வேணுங்கிற வித்யா. இவ்வளவு கேட்டிருக்கேளே, என்ன பண்ணணும்? நேத்து கேட்டிருக்கேள், இப்ப கேட்டிருக்கேள், என்ன பண்ணணும்? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஞாபகம்ங்கிறது தான் 15வது கலை, நமக்கு வேணுங்கிற கலை. அத்தனையும் கேட்டுவிட்டு மறந்து போயிட்டோம்னு வச்சுங்கோ, அது எப்பவுமே கேட்கும் போது எவ்வளவு நன்னா புரியும் தெரியுமோ. நீங்க கவனிச்சிருக்கல, கேட்கும் போது அவ்வளவு ஒரு ரசனையா இருக்கும். அப்படி கேட்கும் போதே நன்னா இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுல போய் ஒருத்தர் ஃபோன் பண்றான்னு வச்சுங்கோ, என்ன கேட்ட, பிளாங்கா இருக்கும். ஞாபகம் இருக்கா? இப்ப அதுதான் 15வது. இது நம்ம எந்த தெய்வத்தை பிரார்த்திக்கிறதுன்னு தெரியல. 15வது கலை தாரண மாத்ருகா. யஸ்து கோஷஸ்ததா திரவியம் லக்ஷணம் கேதுரேவச்ச இத்யேதே தாரணாதேஷா பஞ்சாங்க ருச்சிரம் வபுஹு. மெமரி. இதை பத்தி நான் என்னத்தை சொல்லுவேன் நம்ம பாரத தேசத்துல. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றேன். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர் தான் பகவத் ராமானுஜர், சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர். ஒரு பிலாசபர்னு சொன்னா அவர் 3 கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும். Only if he comments on 3 granthas, that person will be called a philosopher. பிரஸ்தானத்ரயம்னு பேர் இருக்கு. பாதராயணரான வேதவியாசர் கொடுத்த பிரம்மசூத்திரங்கள் 545. ஷேமுஷி சுபா சௌத்ரி சங்கியா சுபாஷின்னு தேசிகன் எடுக்கிறார். பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும். கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உண்டான சம்வாதமான பகவத்கீதை 700 ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும். இந்த பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் ஆதாரமான உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும். அப்போ கமெண்ட்ரி டு த உபனிஷத்ஸ், கமெண்ட்ரி டு த quintessence of the Upanishads called Gita, commentary to the aphorisms or the postulates that have been strung together from the words of the Upanishads. These 3 have to be commented upon. இதுதான் பிரஸ்தானத்ரயம்னு பேர். அப்பதான் பிலாசபர், சித்தாந்தின்னு அர்த்தம். ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு நினைச்சார். பண்ணிவிடலாம். பிரம்மசூத்திரம் கிடைச்சுடுத்து, அவருக்கு எழுத தெரியும், எல்லாம் உண்டு. ஆனா ஒரு ரெஃபரன்ஸ் புக்குன்னு ஒண்ணு இருக்கணுமே, யாராவது முன்னாடி இதுக்கு வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்கணும். அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தியாக இருந்தது போதாயன மகரிஷியினுடைய வியாக்கியானம், போதாயன விருத்தி கிரந்தம். நீங்க இப்ப கேட்டு கேள்வி வச்சுங்கோ, நான் சொன்ன ஒரு டீட்டெயிலையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் தாரண மாத்திருக்கா. ஏதோ 19 ரூபாய் ஏதோ ஒரு புஸ்தகம் ஏதோ வாங்கணும்னு நினைச்சாராம், ஏதோ கடையில கிரி ட்ரேடிங் போயிருக்காரு, கிடைக்கலையா, அப்படின்லாம் இருக்கக்கூடாது. போதாயன விருத்தி கிரந்தம் அது கிடைக்கணும்னு நினைச்சார். ஆனா புக்ஸ் எல்லாம் அப்படி சட்டுன்னு கிடைக்காதே. இதுக்கு ஒரே ஒரு ஓலை. இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு இருக்கு, POK. அங்க ஒரு லார்ஜஸ்ட் லைப்ரரி சாரதா பாண்டாரம்னு பேர். அந்த சாரதா பாண்டாரத்துல தான் அந்த ஓலை இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சுடுத்து. இவர் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கார். தமிழ்நாடு தாண்டி, ஆந்திரா தாண்டி, தெலுங்கானா தாண்டி, மகாராஷ்டிரா தாண்டி, மத்திய பிரதேஷ் தாண்டி, ஹரியானா தாண்டி, தில்லி தாண்டி, ஹிமாச்சல் தாண்டி, பஞ்சாப் தாண்டி, ஜம்மு தாண்டி, காஷ்மீருக்குள்ள போய் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு போனார். நடந்து போனார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர். போகும்போது ஒரு பெரிய சன்னியாசி போயிட்டு இருக்கார், கூடவே சிஷ்யாள். அதுல பிரதானமான சிஷ்யர் இவரை விட வயசுல மூத்தவர் குரேஷன் என்கின்ற கூரத்தாழ்வான் போயிருக்கார். போற இடத்துல எல்லாம் பெருமாளை ஏழை பண்ணி அவருக்கு ஆராதனை பண்ணிட்டோம், அம்சம் பண்ணிட்டோம். அந்த இடத்துல தங்கி அடுத்த நாள் போய் இப்படி ஒரு 2 மாசம் ஆயிருக்கு காஷ்மீர் போறதுக்கு. அங்க போனோம்னா அங்க வித்வான்களோடெல்லாம் வாதம் பண்ணி அவ ஆக்சஸ் கொடுக்குறா. எப்பவுமே நீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க சோசியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ணா அது உடனே என்ன பண்ணும், ஒன்று OTP அனுப்பும், இல்லாட்டா வெரிஃபிகேஷன் மெயில்னு ஒன்று பண்ணோம், இல்லாட்டா செக்யூரிட்டி கொஸ்டின்னு கேட்கும் இல்லையா. அந்த மாதிரி இவர் உள்ள போறதுக்கு முன்னாடி 1008 கேள்வி கேட்கிறா. அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டு ராமானுஜர் உள்ள போய் போதாயன விருத்தி கிரந்தம்ங்கிற அந்த கிடைத்த ஒரே ஒரு ஓலையை பெற்றுக்கொண்டு சிஷ்யனான குரேஷன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம திரும்பி போகலாம் தட்சிண பாரதத்துக்குன்னு கிளம்புறார்.
அன்னைக்கு சாயங்காலம் ஆராதனம் பண்ணிவிட்டு ஒரு சாயங்கால வேலை 6 மணி எல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் போய் படுக்க வேண்டியது தான். படுக்க போயிட்டார் ராமானுஜர். படுக்கையெல்லாம் கூரத்தாழ்வான் போட்டுட்டார். அடுத்த நாள் கார்த்தால பிராமே முகூர்த்தேச்ச உத்தாயன்னு எழுந்து பார்க்கணும். எழுந்து பார்த்தா ஓலையை காணும். எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க இப்பெல்லாம் ஆட்டோ சேவ்னு ஒரு ஃபீச்சர் வந்துடுத்து வேர்ட் டாக்குமெண்ட்ல. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யூ ஹாவ் டு சேவ் த டாக்குமெண்ட். நம்ம அப்போ புதுசாக இருந்ததுனால மறந்து போயிடுவோம். ஒரு 4 பேஜ் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணாமல் அப்படியே அந்த லேப்டாப்பை மூடி வச்சோம்னா அடுத்த நாள் கார்த்தால ஒரு துக்கம் வரும் பாருங்க அடி வயிற்றுலேருந்து. திரும்பி இதை டைப் பண்ணணுமான்னுட்டு இல்லையா? அந்த துக்கம் ராமானுஜருக்கு. ஐயோ, இருந்தது ஒரு ஓலை, அதுவும் போயிற்றே. நான் பிரம்மசூத்திரங்களுக்கு எங்கனே வியாக்கியானம் செய்வேன். ஐயோ நாராயணா வரதா, எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டதேன்னு கண்லேன் தாரதாரையா தண்ணி. சிஷ்யனான கூரத்தாழ்வான் வரார். சுவாமி, தேவள் ஒரு நாளும் அஞ்ச வேண்டாம், எமக்கு கிரந்தத்தில் இருப்பது தெரியும். எங்கனே தெரியும் ஆழ்வீர்? நீர் கண் வளர்ந்த பிறகு, நீங்க தூங்கின பிறகு காலை எழுந்திருக்கும் வரை முழு கிரந்தத்தையும் படித்து விட்டோம். இவ்வளவு பெரிய ஓலையை ஹெட் டு டோ படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாளி தூங்க போற சமயத்துல தான் காணாம போயிருக்கு. கவலையே படாதீங்க, நீங்க எந்த பேஜ்ல எந்த லைன் வேணும்னு கேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன ஒரு தாரணா சக்தி, என்ன தாரணா சக்தி! இந்த தேசம் இது. we are the land of super memory. அதனால தான் இந்த சிவிலைசேஷன்ல ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. when you look into history, எப்பவுமே இன்வேடர்னு ஒருத்தர் இருந்தா முதல்ல லைப்ரரியை எரிப்பா. அது அந்த காலத்துல சிவிலைசேஷன்ல அது ஒரு விஷயம். லைப்ரரியை எரிச்சுடுவா. அவளுக்கு என்னன்னா, நிச்சயமா இதை டிஜிட்டைஸ் பண்ணியிருக்க மாட்டா. இவா கிட்ட 2வது காப்பி இருக்காது, ஜெராக்ஸ் மிஷின் இல்லை. they wouldn't have photocopied. I will burn the entire library to a heap of ashes அப்படின்னு அவ நினைப்பா. நளந்தா, தக்ஷஷிலா, காஞ்சிபுரம் என்ன லைப்ரரி பாரத தேசத்துல இருந்திருக்கோ எரிக்கப்பட்டது. இன்னைக்கும் பீகார்ல பக்தியாப்பூர்னு ஒரு இடம் உண்டு. அது 850 வருஷத்துக்கு முன்னாடி பக்சியார் கில்ஜின்னு சொன்னவன் நளந்தால இருக்கக்கூடிய 6 லட்சம் ஓலையை எரிச்சுட்டான். இதெல்லாம் ஹிஸ்டரியில டாக்குமெண்டட். அதனால நீங்க பர்காவை கேட்டாலும் ராஜ்தீப்பை கேட்டாலும் they have to agree with this. அதனால எரிச்சுட்டா. அது எவ்வளவு நாள் எரிஞ்சுதுன்னா ஹிஸ்டரியில் எழுதுறா, for 6 months it was burning. அவ்வளவு ஓலையை எரிச்சிருக்கா. ஏன் சுவாமி இவ்வளவு லைப்ரரியை எரிச்சிருக்கா, ஜெராக்ஸ் இல்லை, போட்டோ காப்பி இல்லை, இவ்வளவு ஓலையை எரிச்சாச்சு, பின்ன நமக்கு எப்படி இன்னைக்கு ராமாயணம் கிடைக்கிறதுனா, all of these shlokas was in a hard disk. இங்க இருந்திருக்கு. அதனால people could retrieve. ஆரண்யா காண்டம் 62வது சர்க்கம் இத்தனாவது ஸ்லோகம்னா தெரியும். திருவாய்மொழியில 1ஆம் பத்து 4வது திருவாய்மொழி 3வது பாசுரம்னா தெரியும். அந்த அளவுக்கு நம்ம பெரியவாள்லாம் மெமரியை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தா தாரணா மாத்ரிகா. that memory skill, that is a கலா. இப்ப எப்படி ஆயிடுத்துன்னா, நான் சொல்றது நீங்க நடக்கிறதா இல்லையான்னு பாருங்க. நானும் உங்களோட சேர்றேன். ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், கையில் ஒரே ஒரு போர்டிங் பாஸ் நம்மளது மட்டும்தான் இருக்குது. 6Dன்னு சீட் பேர். ஒரு தடவை பார்த்துருப்போம். ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எத்தனை தடவை நம்ம பார்ப்போம். am I right or wrong? யாரெல்லாம் இதை ஒத்துக்கிறேன் பாருங்க. அப்படியே தூங்கி இல்லை ஒரு எழுத்துன்னாது. இது என்ன பெரிய கிரந்தமா? 6D, D ஃபார் டென்மார்க், 6D. அதை எத்தனை தடவை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கே நம்ம மெமரி ஸ்கில்ல ஒரு நம்பிக்கை இல்லை இல்லையா? அது உள்ள போய் பார்ப்போம் இதெல்லாம் பண்ணிவிட்டு 6Bல போய் உட்காந்துருவார். அங்கே ஒரு ப்ரஹஸ்பதி வருவார். அவர் சொல்வார், யூ ஆர் சீட்டட் இன் த ராங் சீட். நோ, ஐ ஆம் சீட்டட் இன் த சாரி, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் பாருங்க. இதுதான் இந்த லெவலுக்கு நம்ம தாரணா மாத்திருக்கா சக்தி வந்திருக்கு. I don't know who is the cause. If the technology is the cause, you can call technology the villain. But this is where we are. ஒரு சீட் நம்பர் கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல. இதே தேசத்துல, இதே தமிழ்நாட்டுல போதாயன விருத்தி கிரந்தத்தை 6 மணி நேரத்துல அத்தனையும் பைஹார்ட் பண்ணி வச்ச கூரத்தாழ்வானை பத்தி நம்ம பேசுறோம். சரி, எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நான் மேல நம்ம நிறைய கலைகள் இருக்கு. நாங்க எங்க ட்ரஸ்ட்லேருந்து, தேசிகதயா ட்ரஸ்ட்லேருந்து அண்மையில ஒரு 6 மாசத்துக்குள்ள ரகுவீர கத்யாவதானம் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் வச்சோம். யாருக்கெல்லாம் இது தெரியும், இது வச்சிருக்கோன்னுட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இது என்னன்னா, சுவாமி தேசிகன் 750 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய ஒரு அழகான கத்தியம், ரகுவீர கத்தியம். ராமாயணத்தையும் எழுதியிருக்கார்.
ஆனா ரொம்ப கடினமா எழுதியிருக்கார். அது கடோர கார்முக, அது சாதாரணமான கிரந்தம் இல்லை. அது என்னைக்குமே பெஞ்ச்மார்க். அதை நாங்க என்ன கான்டெஸ்ட் வச்சோம்னா, இந்த முழு ரகுவீர கத்தியத்தை யாரா இருந்தாலும், ஆண் பெண், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த ஜாகிரபி அந்த ஜாகிரபி, ஏதோ எந்த வித்தியாசமும் இல்லாம நீங்க பைஹார்ட் பண்ணணும். பைஹார்ட் பண்ண அந்த ரகுவீர கத்தியத்தை வீடியோல பார்க்காம, பிரேக் எடுக்காம, நடுவில் நிறுத்திட்டு பாஸ் பண்ணிட்டு பண்ணாம இந்த முழு ரகுவீர கத்தியத்தையும் 9 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும் அப்படின்னு வச்சோம். ஒரு 6 மாசம் டைம் கொடுத்தோம். வேர்ல்ட் ஓவர் 96 பேர் அதை பைஹார்ட் பண்ணி 9 நிமிஷத்துல பார்க்காம சொல்லிவிட்டா. அத்தனை பேரும் சொன்னா. அதுல நாங்க ஜட்ஜஸை வச்சு அவ ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, இதெல்லாம் அந்த உச்சரண சக்தி எல்லாம் பார்த்துட்டு 25 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். 25 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு 2வது ரவுண்டுக்கு போனோம். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங், நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் உங்க பேரம்பேத்திக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா, ஒரு சூர்ணிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜட ஜடகிரண சகலதர ஜட்டில நடபதி மகுட தட்டன், அந்த சூர்ணிக்கையோட முதல் வார்த்தை சொல்லுவோம். புரிஞ்சுடுதா? அப்ப நீங்க அந்த ஃபுல் லைனை சொல்லணும். இப்ப நான் வனமாலி சொல்லுங்களேன். வனமாலி கதீஷார்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி. இது புரிஞ்சுடுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரகுவீர கத்தியத்தோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லிடுவோம், அந்த சூர்ணிக்கையை சொல்லணும். 2வது ரவுண்ட் ஃபுல் ஒர்க்கை பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துலேருந்து நடுவிலேருந்து ஒரு வார்த்தை எடுப்போம். நீங்க அந்த எந்த லைன்னு யோசிச்சு 5 செகண்ட்குள்ள சொல்லணும். இதையும் அந்த 25 பேர் கிளியர் பண்ணிட்டா. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. கோவிந்தஹா சஹஸ்ரநாமத்துல எங்க வருது? கோவிந்தோ கோவிதாம் பதிஹி அப்படின்னு வருதா? அது எத்தனாவது நாமான்னு சொல்லணும். ஞாபகம் இருக்கா? இங்க கேட்ட மாதிரியே இல்லையே. இங்க கோவிதாம் பதிஹினா யார் அவர்? யாரோட பதி அவர்? சரி, இது 2வது ரவுண்டு. 3வது ரவுண்டு என்ன தெரியுமோ? நாங்க ஒரு லைன் சொல்லுவோம். விராத ஹரிண ஷார்தூல அப்படின்னா அந்த குழந்தை இந்த லைன் யோசிச்சுட்டு இதுக்கு முன்னாடி வரக்கூடிய 2 லைனை சொல்லணும். இப்போ நான் இப்படி சொல்றேன்னு வச்சுங்கோ. ஸ்ரீவத் சவக்ஷா ஸ்ரீவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனஹா, இதுக்கு முன்னாடி வரக்கூடிய 2 லைன் யோசிக்கணும் இல்லையா? அது 7 செகண்ட்ல அந்த குழந்தை சொல்லணும். இதையும் அந்த குழந்தைகள் சொல்லிவிடுத்து. என்ன எல்லாம் ராட்சசாலா இருக்கு, எல்லாம் 25 சொல்லிவிடுத்து. 4வது ரவுண்ட் என்னன்னா, நாங்க அந்த சூர்ணிக்கையோட கடைசி வார்த்தை சொல்லுவோம். அந்த வார்த்தையிலேருந்து நீங்க ரிவர்ஸ்ல அந்த சொல்லணும். இப்போ சர்வ பிரஹரணாயுத கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ரிவர்ஸ்ல சொல்லுங்க. சர்வ பிரஹரணாயுத அக்ஷோபியா, அப்படிதானே? இது தேவகீ நந்தன சிரஷ்டா க்ஷிதி ஷஃபாபநாசனஹ சங்க பிருநந்தகி சக்ரீஷார்ங்க தன்வா கதாதரஹ ரதாங்க பாணிர் அக்ஷோபியஹ சர்வ பிரஹரணாயுதஹ. ரிவர்ஸ்ல சொல்லுங்க. சர்வ பிரஹரணாயுதஹ அக்ஷோபியஹ அப்படி சொல்லின்னு போனோம். ஆதியும் அந்த குழந்தைகள் சொல்லித்து. இப்ப அடுத்த ரவுண்ட் என்னன்னா, நடுவிலேந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட், லாஸ்ட் வேர்ட், செகண்ட் வேர்ட், பெனல்டிமேட் வேர்ட், தேர்ட் வேர்ட், 6th வேர்ட், 4th வேர்ட், 5th வேர்ட் மாத்தி சொல்லணும். அனுலோமா பிரதிலோமா அக்கிரமம் இதையும் சொல்லித்து. இதான ஒன்று ஒரு குழந்தைய ஃபைனலா பிரைஸ் டிக்ளேர் பண்ணோம். அந்த குழந்தைக்கு கொடுத்த பெயர் ரகுவீர கத்யாவதானி. அவதானம்னா அட்டென்ஷன் அர்த்தம். அந்த காலத்து இந்த அட்டென்ஷன் 100 பேர் 100 கேள்வி கேட்பா. ஒரு மாமி கேட்போம், 7 கப் கேக்ல கடலை மாவு எவ்வளவு போடணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது மாமா, இங்கேந்து பாம்பேக்கு போற இண்டிகோ ஃபிளைட் நம்பர் என்ன? 3வது மாமா கேட்பார், இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டிஃபென்ஸ் செக்மெண்ட்ல ஷேர் பிரைஸ் என்ன? 4வது மாமி, இன்னைக்கு நான் ஒரு செயின் பண்ணணும், கோல்டு பிரைஸ்ல எவ்வளவு வேஸ்டேஜ் இந்த கடையில போடுறான்னு சொல்லு. 4வது 100 கேள்வியை நான் முதல்ல வாங்கிக்கணும். வாங்கினுட்டு எந்த ஆர்டர்ல கேள்வி கேட்டாலோ அதே ஆர்டர்ல பதில் சொல்லணும். அப்படி பண்ணா சதாவதானின்னு பேர் அவளுக்கு. 100 அவதானங்கள் பண்றவா. சுவாமி இப்படி பயமா இருக்கே இதெல்லாம் கேட்டாலே இல்லையா? ஏன் இது சொல்றேன்னா, இதுக்குதான் மல்டி டாஸ்கிங்னு நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. 2வது தடவை கேள்வி கேட்க கூடாது. இப்போ யாராவது கொஞ்சம் இப்ப நம்ம பல பேர் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு அப்படியே நின்னுடுவா. நீங்க பாத்துருக்கீங்களா? என்ன எடுக்க வந்தோன்னு ஞாபகம் இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? அது கொஞ்ச நாள் ஆகும். என்ன எடுக்க வந்தோம்? ஃப்ரிட்ஜ் மட்டும் திறந்துட்டு வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு அப்படியே நின்றுருப்போம். இந்த அவதானம் எங்க? நம்ம ஃப்ரிட்ஜ் திறந்துட்டு நிக்கிறது எங்க? இதுதான் 15வது கலை தாரண மாத்திருக்கா. சுவாமி அதெல்லாம் சொல்லிட்டீர், இது வர்றதுக்கு என்ன சார் பண்ணணும் அதை சொல்லுங்களே.
ஹயக்ரீவரை தான் பிரார்த்திக்கணும். பரம பாகவத மௌனிவர சசி விபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரధర శుక సరోజ భవ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar.